பொறுப்பு தறுப்பு இந்த ஒளிபரப்பில் பேசப்படும் கூறப்படும் அனைத்துமே பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டுமே. நான் உங்க தேவா. எங்க மேல ஏதாவது கோவம் இருந்தா வன்முறைய கையாளாதீங்க. வணக்கம், எல்லாத்துக்கும் வணக்கம். எங்களுக்கு இன்ட்ரோ எப்படின்னு தெரியாது, ஏன்னா நாங்க அப்புறம் எடிட்டிங்ல அது போட்டோம். என்னமோ உண்மைதான். எல்லாரும் ஒண்ணு கூடுறதே ஒரு புது விஷயம் தான். எபிசோட் 2 வெளியாயிட்டு நிறைய சப்போர்ட் வரும்னு சொல்ற அளவுக்கு சப்போர்ட் வரல. இன்னொரு விஷயம், சொந்த ஆளு பக்கத்துல ஆளு ரைட்ல ஆளு எவனுக்கும் தெரியாது நம்மளுடைய பாட்காஸ்ட். இல்ல பப்ளிஷ் பண்ண எவனும் மடிக்க மாட்டான். இல்ல, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அப்படி சொல்லாதீங்க, ரீச் ஆகலன்னு. நம்ம எபிசோட் 2 வெளியாக்குறக்குள்ள இது நியூஸ் பரவி பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் நம்மளை ரீச் அவுட் பண்ணி, நான் உங்க எபிசோட்ல வந்தே ஆகணும்னு அடிச்சுக்கிறேன். ஆமா டிஎம்ல கேட்டு அது பாக்க எனக்கு ஒரு மாதிரி வா அப்படின்னு. ஆனா எனக்கு கொஞ்சம் ஏதோ கூப்பி மாரி நம்மளும் ஏதோ ஒண்ணு புதுசா பண்றோம் அப்படின்னு. போன வாரத்துக்கு வந்து ஒரு அப்டேட் ஒண்ணு கொடுக்கணும்னு சொல்லி அரவிந்த் சாமி வந்து இருக்காரு. அந்த அப்டேட் முதல்ல மக்களுக்கு கொடுத்துருவோம். ஆமா ஆமா, போன வாட்டி வந்துட்டு நடு பாட்காஸ்ட்ல ஒரு கட்டத்துல வந்து டக்குன்னு வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்மளோட மேடி வந்துட்டு என் கொடைய கொடுத்தாரா இல்லையான்னு. அவர் கொடுத்தாரா இல்லையான்னு எவ்வளவு பல போராட்டத்துக்கு அப்புறம், பல ரிமைண்டருக்கு அப்புறம் எனக்கு வந்து அவர் கொடையை கொடுத்துட்டாரு. இந்த பாட்காஸ்ட் நான் சொல்ல வரேன்னா, உன் பேர் வந்துட்டு அரவிந்த் சாமி. அரவிந்த் சாமி என்னது ஏன் ஷூ வச்சிருக்காரு. சோ இப்ப என்ன தேதி அடுத்த வாரத்துக்கு 12 மார்ச். ஆனா ஆக்சுவலி அந்த ஷூ கொடுத்து என்னது ஒரு போன 3 வீக்ஸ் வருமா, 3 வீக்ஸ் இருக்கும். சோ இப்ப 12 மார்ச் பாப்போம் என் ஷூ கிடைக்குதா இல்லையான்னு. பை தி வே 12 மார்ச்னு சொல்லிட்டு வந்தா ஞாபகம் வருது, இன்னும் 2 நாள் தள்ளி இந்த பாட்காஸ்ட் வச்சிருந்தேன்னா போன பாட்காஸ்ட்க்கும் இந்த பாட்காஸ்ட்க்கும் ஒரு மாசம் இதுல இருந்திருக்கும், அனிவர்சரி கொண்டாடி இருக்கலாம். நம்ம மூணாவது முதல்ல நம்ம வந்துட்டு ரொம்ப நம்மளே பேசிட்டு இருந்தா நல்லா இருக்கிற. இல்ல அதுக்கு முன்னுக்கு நீங்க என்கிட்ட கேட்க மாட்டீங்க. வந்து யாரா அந்த ரொம்ப வந்துகிட்டே இருக்கு எங்களுக்கே. சொல்லுங்க, ஆனா வந்து நம்மள தேடி வந்து அந்த செலிபிரிட்டி வந்து பெரிய கேலிபர் ஆளுதான். ஆமா ஆமா, வந்து செக்ஷன் ஃபுல்லா லேடிஸ் சொல்லியே இருக்கு. எனக்கே ஒரு கட்டத்துல ஐ மீன் லேடிஸ் இல்ல ஐ மீன் இப்படி மாட்டிக்கிறீங்க. இன்னொரு புதிய அப்டேட் என்னன்னா வந்துட்டு, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் ரியல் லைஃப்ல உட்காந்து ஆளுக்கு மூஞ்ச பார்த்து பேசுறோம். இதுதான் வந்து முதல் தடவை. ஆனா இதான் கட்சி தரேன் நினைக்கிறேன் எனக்கு. இல்ல ஆனா இதுதான் வந்து முதல் தடவை. ஆனா இது ஒரு நல்ல புதுமையான ஒரு அனுபவமா இருக்கு. செலிபிரிட்டி 5 நிமிஷமா பேசிட்டு இருக்கோம். நம்ம செலிபிரிட்டி நம்ம பில்ட் அப் பண்ணோம். இன்ட்ரோ கொடுப்போம், அவரே கொடுப்பாரு அவருக்கு பில்ட் அப். ஆனா ஆமா, செலிபிரிட்டி உங்க பேரு உண்மையை பேர் சொல்றாதீங்க. நம்ம சொல்லலாமா வேணாமா தெரியல. சரி சூர்யா வச்சுப்போம். ஆனா உங்க இன்ஸ்டா பேஜ் நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்ல. சரி முதல்ல இந்த கேக்குறவங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லி விரும்புறேன்னா, நான் தான் இவங்க தேடி போனேன். நான் ஏன் தேடி போனேன்னா, ஏன்னா இவங்க கண்டுபிடிக்காத இடத்துல இருக்காங்க. அதாவது நான் என்ன மீன் பண்றேன்னா, இவங்க பாட்காஸ்ட் வெளியே இருக்குன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒளிச்சிருக்காங்க. அது ரொம்ப உண்மைதான். இல்ல நாங்க லோக்கியா இருக்கோம். நாங்க வந்துட்டு பண்ற ப்ராடக்ட் வந்து வெளிய 4 பேருக்கு தெரியக்கூடாது. ஓகே கண்ணு பட்டுருமா? இது ரொம்ப தூரம்லாம் இல்ல, நம்ம தோஸ்து தான். ஆமா, அவங்க பக்கத்துல தான் உட்கார்ந்திருக்கேன், தூரமாலாம் இல்ல, ஒரு 2 அடி தூரத்துல. சோ நம்ம தோஸ்து தான். ரொம்ப நாளா பழக்கப்பட்ட ஒருத்தர் திடீர்னு புதிதாய் ஒருவன் உதயமாகிறான் அப்படின்னு வந்துட்டு ஏறி வராரு. ஏறி வாயா காலை திறந்தாலே தலைவரோட போஸ்ட் தான். காலையில பாத்துட்டு மோட்டிவேட் ஆகாத ஆளே கிடையாது. அப்படி இல்லையோ, ஆனா அவருடைய சூர்யா மூஞ்சி பாக்குறேன். அவர் சிரிச்ச சூர்யா மாதிரி தான் இருப்பாரு. தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 50 கேர்ள்ஸ் ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்களா? ஆமா, 69 நல்ல கோல்டன் டெய்லி போடுவேன் வீடியோ. நல்லா இருந்துச்சு. நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இருங்க, முதல்ல உங்க ஃபார்மேட்டை நான் புரிஞ்சுக்கிறேன். சிம்புன்னு ஒரு ஆள் இருக்கீங்க, மேடி, அதுக்கப்புறம் அரவிந்த் சாமி. சரி, சூர்யான்னு நாங்க ஏன் உங்களுக்கு பேர் வச்சிருக்கோம்னா, அதை சஜஸ்ட் பண்றோம்னா, ஏன்னா வந்துட்டு இப்ப பல நாட்கள்லாம் வந்துட்டு உங்கள்கிட்ட பாக்குறது, உங்கள்கிட்ட ஒரு கம்பேக். நீங்க தான் அந்த சூர்யா தான் அந்த 2010ல 20ஸ்லாம் டைம்ல வந்துட்டு
2008 சூர்யா 2008 2010 அது ஃப்ளாப் படம். ஆமா ஆமா. ஸோ அந்த டைம்லலாம் பல இளைஞர்களுக்கு வந்துட்டு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் I need கொடுத்தாரு. his daddy. I need அது வேற அது வேற வேற அது நீங்க இல்ல, அந்த 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 டைம் ஃப்ரேம் நான் தாண்டி இல்ல, வந்துட்டேன். அந்த டைம் கொஞ்சம் முன்னாடி அதாவது நான் ஜூனியருங்களுக்கு என்ன சொல்றது, முதல்ல ஒன்ன ரெடி பண்ணு, அதுக்கு பிறகு வந்து நீ என்னது மத்த விஷயத்துக்கு போலாம் Correct ஆ மறந்துட்டல. முதல்ல ஒன்ன ரெடி பண்ணு, அதுக்கப்புறம் போடலாம் அதுக்கு பிறகு வீடியோவை. ஸோ இப்போ வந்து அந்த ஃபீஸ்ல தான் வந்து அவர் இருக்காரு. ஸோ எங்களுக்கு வந்து அவரே எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த டாபிக்ல இந்த பாட்காஸ்ட் அவரை கூப்பிட்றப்ப கம்பேக்னு சொல்லிட்டு அவரை கூப்பிடலான்னு இது பண்ணோம். ஏன்னா இப்போ அவர் வெறித்தனமான கம்பேக் கொடுக்குறான்னு சொல்லி, இல்லை இந்த டைட்டில் நல்லா இல்லைன்னு சொல்லி அதை கோ பேக் பண்ணிட்டு புதுசாக இந்த டைட்டில் வந்து ஒரு கான்செப்ட் வந்திருக்கும். ஆமா, அது வந்து நம்மளோட நான் நம்ம சிம்பு சொல்லுவாரு. நான் சொல்றேன். டைட்டிலே மறந்துட்டேன் சொல்லுங்க. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். கன்ஃபியூஸ் ஆயிட்டானுங்க. நானும் ஒரு கெஸ்ட் தான். இல்ல டைட்டில் மாத்தினது அவனுங்க தான், ஆனா டைட்டிலே அவன் தான் மறந்துருக்கான். சோ அதாவது என்னன்னா ரொம்பவே இந்த இப்போ வந்து ஒரு மாற்றம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கான்ல, என்னது எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து வீடியோ முன்னுக்கு இல்லாம நேர்ல, இதுவே ஒரு புதுமையான ஒரு விஷயம். பல பேர் மாற்றுன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணிட்டு சுத்துறானுங்க. ஆமா, சில பேர் பொலிட்டிக்ல ஆக்டர்ல இருந்து பொலிட்டிக்கா புந்திருக்கீங்க, போஸ்ட் ஃபைட்ல இருந்து நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. நடுவில் நான் ஒன்று சொல்ல வேண்டியதுன்னா, எங்கள் கெஸ்ட்டுக்கு வந்துட்டு எல்லா பாட்காஸ்ட்லையும் இருக்கிற பிரச்சனை தான், கெஸ்ட்டுன்னு கூப்பிட்டு ஹோஸ்ட் பேச விட மாட்டீங்க, நீங்களே தடுத்து பேசிடுங்க, இல்லைன்னா நாங்கள் பேச விட மாட்டோம். அப்புறம் 2-3 கண்டென்ட் போட்டுக்கலாம். ஸோ ஆனா இது பில்டப் செஷன். ஸோ நாம பில்டப் நம்ம பண்ணிட்டு பில்டப் கரெக்டா போடுறோம். முதல்ல டைட்டில் கார்டு போட்டுருவோம். வெல்கம் டு என்னது அவனை நிறுத்த சொல்லுங்கடா. டைட்டிலே மறந்துட்டேன். டேய் அதுக்கு பாட்காஸ்ட் பேர்றா, அதையும் சரி கட் பண்ணிட்டு திருப்பி டேக் 2 டேக் 2 என்னது வெல்கம் டு அவனை நிறுத்த சொல்லுங்க எபிசோட் 3. என்னது ஃபீச்சரிங் சூர்யா. அவரோட என்னது ஒரிஜினல் லிங்க் வந்து அப்புறமேல நாங்க பாசிங் பண்ணி விடுறோம். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஒன்லி ஃபேன்ஸ் இல்ல. சோ இன்னைக்கு வந்து நம்ம என்னத்த பத்தி பேச போறோம்னா, மாத்தி மறந்து மாறி வந்திருக்கேன்டா. இதுதான் இப்ப மாறி வந்திருக்கனால என் பேரு தனுஷன் ஆக்கிர மாட்டீங்களா? இல்ல எஸ்ஜே சூர்யான்னு வைக்கலாம்னு இருந்தோம். தனுஷா தான் இருந்தீங்க. ஆமா, இல்ல தனுஷ் கரெக்ட். வேண்டாம், எனக்கு தனுஷ் தான் வேணும். எனக்கு முருனால் தக்கூர் தான் வேணும். அப்போ உங்களை நாங்க இனிமேலே தனுஷ்னு கூப்பிடுறோம். பாருங்க, இந்த பாட்காஸ்ட்லயே நடுவுல ஒரு மாற்றத்தை கண்டிருப்பீங்க. சூர்யால இருந்து இல்ல டாபிக் ஆரம்பிக்க என்னது டைட்டில் கார்டு போறதுக்கு முன்னுக்கு சூர்யா போட்ட பிறகு தனுஷ் ஃபுல்லா ட்ரான்சிஷன் பண்ணியாச்சு. இட்லி கடை எப்படி இருந்துச்சு? ஐயோ நல்லா இல்ல, கடையும் நல்லா இல்ல. நான் அந்த கடைக்கு போவே இல்லையா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இனிஷியலி வந்து நம்ம என்ன பிளான் பண்ணா கம்பேக்னு கொடுக்கலான்னு. ஸோ அப்போ இதுல ஒரு தாட் வந்துச்சு எங்களுக்கு. ஏன் வந்து கம்பேக்னா என்னன்னா, நான் என்னோட பழைய செல்ஃப்ல பெஸ்ட்ல இப்போ எவ்வளோ பீக்ல இருந்தனோ அதுக்கே நான் மறுபடியும் வரேன்னு சொல்றது. அப்பதான் ஒரு தாட் வந்துச்சு, ஏன் வந்து எல்லாம் வந்து கம்பேக்னு கொடுத்து அந்த பீக்குக்கே போகணும்னு ஆசைப்படுறோம். அது வந்து ஒன் ஆஃப் யுவர் ஃபேஸ். ஸோ மாற்றம்னா இப்போ நீ ஆக தெருவா போயிட்ட உன் வாழ்க்கையில. ஸோ நீ மறுபடியும் சம்திங் புதுசா அச்சீவ் பண்ண போற, மாறுற. ஸோ அதுதான் வந்து உன்னோட புது இதனால வந்துட்டு மாற்றம்னு நாங்க இதுக்கு டைட்டில் வச்சோம். இதை பேசுறதுக்கு அடுத்தது யாரும் நான் வரேன். போகுது இருக்காதான் ஓகே, பார்த்தேன். சோ யாரும் நிறுத்த மாட்டீங்க. இல்ல சரி, நான் வந்து ஒரு நல்ல கண்டென்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் டைம் அவுட் போது ரொம்ப ஒரு ஆளுங்க கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு. இல்லன்னு சொல்ல ஒரு 4 பேர் நடந்து போனா அப்படியே வாய்ஸ் இறங்குது. போட்டுட்டானுங்க. இரு நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். எதனாலனா யாரு என்ன சொல்றாங்கன்னு யோசிக்கவே கூடாது. மாற்றத்துக்கு அதான் முக்கியமான விஷயமே. ஐயோ அடுத்த டைட்டில் பாட்காஸ்ட் இதுதான். சோ நான் வந்து இந்த பாட்டு லிரிக்கா வந்து நம்ம சொல்லி அதுல கண்டென்ட் எடுத்து லீடு கொடுப்போம். சரி, சோ இந்த கண்டென்ட் வந்து எங்கேன்னு வந்துச்சுன்னா, இது வந்து கபீர் வாசுகியோட பூமி மாறுதா அப்படின்ற சாங்கோட ஒரு கியூட் லிரிக். மாற்றத்தை பத்தி என்னது எடுத்து சொல்ற ஒரு பார்ட். அதாவது வாழ்றதுக்கு ஒரு கொள்கை இருக்கு, சாவறதுக்கு கொல்றதுக்கு ஒரு கொள்கையை கொள்றோம். மாற தயங்கிய கொள்கையை வந்து நம்ம வந்து சுடுகாட்டில் போட்டு புதைக்கிறோம். எதுக்குன்னா, மாற்றம் மாறியதால் தான் நம்மளாம் மனிதன். மாற்றம் ஒன்றுதான் புனிதமானது. ஏன்னா அது மாறினாதான் நீ ஒரு பெட்டரான வெர்ஜனா மாறிட்டே இருக்கு. தம்பி அவரை நீங்க கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கப்பா. சரி, எபிசோட் 3 நான் கெட்டவனா மாறிட்டேன்னா புனிதம். அது நல்ல விஷயம் தான், தப்பு இல்லையா? நீ இன்னொரு ஃபேஸ், இன்னொரு ஐடென்டிட்டியை வந்து டேக் ஓவர் பண்ற. அதுல நீ ரியலைஸ் ஆகி இன்னொரு பெட்டரான பெர்சனா மாறுறது. சரி, இல்ல கெட்டவனா என்னது? நல்ல கேள்வி. வாழ்ந்துட்டாரு, கொலை பண்ணிட்டேன். அப்படின்னா வந்துட்டு
இன்னொரு கெட்டவனுக்கு நீ நல்லவன் தானே? இன்னொரு கெட்டவனுக்கு ஆ. அவனையும் நான் கொலை பண்றேன்னா இன்னொரு கெட்டவனுக்கு நீ நல்லவன் தானே? கெட்டவனுக்கு கெட்டவன் தான் நல்லவன். கெட்டவனுக்கு எப்படி கெட்டவன் நல்லவன்? அவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையே. ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லையே. நீயும் கெட்டவன், அவனும் கெட்டவன். ஆமா. அவன் செய்ய நினைக்கிறத நீ செய்யலாம், நீ செய்ய நினைக்கிறத அவன் செய்யலாம். கெட்டதான் நடக்கும். ரெண்டுமே கெட்டவனும் கெட்டவனும் சேர்ந்தா நல்லதுதான். என்னடா மேட்ச் ஈக்குவேஷன்லாம் வைக்கிறீங்க? சம்மந்தமே தேங்க்யூ மேடி. மேட்ச் ஈக்குவேஷன் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்றீங்க. அதான உண்மை. அவன் இல்ல, கெட்டவன் எங்கேயோ கொலை இன்னொரு பண்ணிட்டு விஷயம் கெட்டனாதீங்க. இது சும்மா ஆமா, பாட்காஸ்ட்க்கு சும்மா ஒரு இருக்குது. point 5 வியூவர்ஸ்க்கு இல்ல ஆமா. ஆனா இப்ப இருக்க எபிசோட் கண்டிப்பா ஒரு இப்ப 10 இந்த episode 20 மட்டும் எங்களுக்கு திடீர்னு மில்லியன் கணக்குல போகும். ஒரு ஸ்டேட்ல இருந்து கண்டிப்பா ஒரு ஃபேன் கிளப் வரும். ஆமா. ஆமா. அதுவும் நிறைய ஃபேன்ஸ் அந்த வச்சிருக்காங்க. ஒரே என்னது ரெய்னிங்கா இருக்கும் அந்த ஏரியா. சோ நல்லா இன்னைக்கு- பேசுறீங்க ராடி. எல்லாருக்குமே மாற்றம் வேணும். ஆனா ஆனா மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க வாழ்க்கைய கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர்த்து மாற மாட்டாங்க. மன்னிக்கணும், மழை பெய்யுது. வெதரும் மாறுது இப்ப. மழை பெய்யுது. ஐயோ, மாத்தி மாறி மறந்து வந்திருக்கேன்னு சொன்னா விட மாட்டானுங்களே. மாத நேச்சு கூட நிப்பாட்றா ப்ளீஸ்டா. சரி அது மாத நேச்சர் போடா அப்படின்னு துப்புற வரைக்கும் நம்ம இங்க இருக்கோம். முத கேள்வி, நம்ம இவ்வளவு மாற்றம் இந்த செலிபிரிட்டி தான் இப்ப இந்த செலிபிரிட்டி ஈக்குவல்ஸ் டு மாற்றம் அந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். ஆமா. சோ அவர் வாழ்க்கையில அப்படி என்ன மாற்றத்தை நம்ம பார்த்திருக்கோம்? அவர்கிட்ட தான் அவருக்கு நமக்கு இல்ல, உன் புகழை நீயே பாடு. அத சொல்லுங்க. இப்ப when the change happen, இதனால இதுக்காக இதுக்கு என்னடா, இந்த மாதிரி கேள்வி கேக்குற வேன் சேஞ்ச் பண்ணு. ஆமா அதுதான் என்னோட இந்த உங்களை வச்சு இந்த Okay. பாட்காஸ்ட் செய்யறப்ப உங்க மாற்றத்தை தான் பாக்குறேன். ஓகே, இவரோட மாற்றத்தை என்ன நாங்க சொல்றோம்னா, இதுக்கு முன்னுக்கெல்லாம் லைக் அது நான் பச்சையா சொல்ல முடியாம ஆனா சொல்லிட்டேன். எனக்கு நான் இப்பதான் தருதலியா இருக்கிற மாதிரியே தோணுது. ஆனா லாஸ்ட் இயர் ஒரு 9 மாசம் திடீர்னு அவர் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலா போகணும்னு சொல்லி 8ஆம் மாசம் எஸ் 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 எஸ். மீட் ஆஃப் ஆகஸ்ட். மீட் ஆஃப் ஆகஸ்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி அவனுக்கு क्वेश्चन பேப்பர் லீக் பண்ணிட்டேன். ஸோ அவர் திடீர்னு நல்லா எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு, ஹைக்கிங் ஆரம்பிச்சாரு, கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், ஒரு 10%, இன்னும் 90% இருக்கும். அதை அவர் சொல்லுவாரு. ஆனா எங்களோட கேள்வி, இந்த மாற்றம் வந்துச்சுன்னு சொல்லிட்டோன்னு நான் எல்லாத்திட்டையும் கேட்டது, எதனால இவருக்கு இந்த திடீர் மாற்றம்? என்னோட தாட்டே எல்லாம் அவளை மறக்கத்தானா இல்ல வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க. அவளை மறக்கத்தான். இல்ல, இப்படி துருவி போனா எப்படிடா? சொல்லுங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஷார்ட் ஆன்சர் எஸ்லா, அவளை மறக்கத்தான். சரி, எங்களுக்கு லாங் ஆன்சர் வேணும்னா லாங் ஆன்சர் வேணும்னா இல்ல, அவளை மறக்கதான் நம்ம அந்த சைட் போயினா, இல்ல நீங்க கம்ஃபர்டபிளா இருந்தா நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு இல்லை. எல்லாமே இல்ல. ஆனா அந்த சைடு நம்ம பத்தி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா அவங்க இங்க இல்லையா. இல்ல ஒரு சிச்சுவேஷன் வரல. அதுல என்ன தருணத்தை தாண்டி வந்தீங்க? ஆக்சுவலி என்னன்னா, இல்ல நீங்க ரஃபல இந்த பீரியட் வந்தேன். ஆனா எனக்கு இப்பதான் திடீர்னு ஒரு கிளிக் ஆவுனுச்சு. இல்ல இது கிளிக் ஆகலன்னு அப்படின்னு எதுவுமே இல்ல. என்னைக்கு கன்ஃபார்மா இல்லன்னு ஆயிருச்சோ, அதாவது காதல் தானே. ஆமா, என்னைக்கு கன்ஃபார்மா அவள் இல்லைன்னு ஆகிவிட்டதோ அன்னையில இருந்து நான் என் வாழ்க்கையில எதெல்லாம் செய்யறனோ அது எல்லாமே நிறுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதாவது நான் ஸ்மோக் பண்றதை ஸ்டாப் பண்ணேன், நான் ட்ரிங்க் பண்றதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சேன். ட்ரிங்க் பண்றதை விட்டுட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த தண்ணியே கடிப்பாய் என்னை அடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி. பட் இதுக்கு முன்னாடி நடந்தது ஆஃப்கோர்ஸ் எப்படி சொல்றதுன்னா, நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் அப்படிதான் என்னைக்குமே அப்ரோச் பண்ணலா. அப்ப சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இனப்பெருக்கம் செய்யணும்னு தெரிஞ்சுக்கல. ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அவரை இனப்பெருக்கம் செஞ்சுட்டாங்க. ஒரு டீய ஊத்தி விட்டாரு. அது கொஞ்சம் டீயா காஃபி காஃபி 5 வலி 5 வலி காஃபி. அந்த காபி நான் சொல்லல, எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்கன்னு. இல்ல, டீ கூட ஏமாத்துது பாரு. மாமா கடையில கூட 2 வெளின்னு விற்போம். ஆனா இங்க இம்மா 4 வெளி வித்து ஏமாத்திட்டான். பரவாயில்ல. கண்டினியூ பண்ணுவோம்.
சரி சயின்ஸ் இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தை பத்தி அவன் பேச வரல. இனப்பெருக்கம்னா நீ எப்போதும் செய்யணும்னு ஆசைப்படுவியா அது. அட பாவி பயல. மேனேஜர் பக்கத்துல இருக்காங்க. மேனேஜர் இல்லாதனால தான் சொன்னேன். இல்ல ஒண்ணும் இல்ல மேனேஜர், ஒண்ணும் இல்ல. இதுல உங்களை பத்தி நல்லா தான் பேசணும். ஐயோ திருப்பி கேட்பாங்க. சயின்ஸ்னா என்னன்னா எதனால அவள் போயிட்டோன்னு, ஐ மீன் தூய தமிழ்ல ஒரு அளவுக்கு தான் வரும். எதனால அந்த அவளை மறக்கத்தான்னு ஒரு தருணம் வர டைம்ல நம்மளுக்கு ஏன் வலிக்குது, அந்த ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு. ஓகே, ஏன்னா நான் பிறக்கும் போது அவங்களோட பிறக்கல. ஆமா. அப்போ இப்போ அவங்க இல்ல. ஆனா ஏன் வந்துட்டு அவங்க இல்லைன்னு ஆகும்போது வலிக்குது. ஆமா. இல்ல அவன் கஷ்டப்பட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பொங்கி கொட்டி நடுவுல கண்டென்ட் போகுது இங்க நாங்க. ஆமா, இந்த சயின்ஸ் நீங்க சீலா பாத்துக்கோங்க, நாங்க சயின்ஸ் அவ்வளவுதான் படிப்போம். அலபாமா. சோ அப்ப அத பத்தி தெரிஞ்சு அங்கிருந்து ஆரம்பிச்சேன். சோ வந்து அந்த எதனால வலி வருது, இல்ல அந்த வலி தான் ஒரு எரிபொருள் உங்களுக்கு. அந்த 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 மாற்றம் வலிதான் எரிபொருள். யூசுவலி வலி சொல்லுவாங்கன்னா நம்ம ரொம்ப லைக் நம்ம இந்தியன் யங்ஸ்டர்ஸ், ஐ மீன் இப்போ இருக்குன்றதுல நம்ம கொஞ்சம் பேக்வர்ட், நம்ம இருக்கிற டைம்ல நம்ம சீனியர்ஸ் எல்லாம் இருக்கிற டைம்ல வலி வந்து கையோட ஒரு மாதிரியா ஒரு அடிக்ஷனுக்கு மேல பக்கத்துல போவாங்க. ஸோ இட் குட் பி ஆல்கஹால், கிளப்பிங், இல்ல இதான் சாக்கு சொல்லிட்டு அவங்களுடைய ஈவல்னஸ் பில் பண்ணுவாங்க. நான் கெட்டவன ரொம்ப நல்லவன் ஆயிட்டேனே, சரி நம்ம கெட்டவன் ஆகணும், ஒரு ஆள்னால நம்ம கெட்டவன் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போதான் அந்த கெட்டத விஷயம், பிளே பாய், பிளேயரு எல்லாம் அவங்களே பிளேட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தரத்துல இப்படி ஒரு பாசிட்டிவா மாத்தீங்க. இது ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு நான் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம். ஏன்னா அந்த ஈவல் எல்லாத்தையுமே நான் ஆரம்பத்துல இருந்தே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து நாம ஆரம்பிக்கும் போதே முதல்ல வில்லன், அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அடிபட்டாச்சு, அந்த வலி இருக்கு, அந்த வலியை எரிபொருளா வச்சு ஒரே அளவா இருக்கிறது வேற ஆளா மாறுற ஒரு தருணம் வருதுல. ஆனா இந்த அளவுக்கு நான் யோசிக்கவே இல்லை அந்த டைம்ல எல்லாம். சோ அந்த பெயின்னால you choose to go for different path. Just happen. ஆமா, it just happen. அது வந்து என்ன கேட்டேன்னா, again இது வந்து நான் எல்லா இடத்துலயும் சொல்ற அதே திங் தான். அது என்னது மனிதனோட இயல்பு. அது மனிதனோட இயல்பு. அதாவது வந்துட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அந்த கிரைசிஸ் நடக்குத பிறகுதான் அவனுக்கு வந்து அந்த மாறணும்ன்ற அந்த தாட் ப்ராசஸே வரும். இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்றேன்னு தெரியாது. ரொம்ப பேர் கீழே விழுந்துட்ட பிறகுதான், வலி வந்த பிறகுதான் வந்து சரி நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா நடக்கணும்ன்ற இந்த எண்ணமே அவனுக்கு மைண்ட்ல வரும். அது ஒரு விதமான மாற்றம். ஆனா உழுந்துகிட்டே இருந்தாங்கன்னா கண்ணுதான் பார்க்கணும். இல்ல அப்ப அப்ப விழுந்துட்டே இருக்கானா, அப்ப வந்து அவன் எதுவும் ஒரு மிஸ்டேக் பண்றான்னு அர்த்தம். அவன் வந்து பண்ண மிஸ்டேக்கே திரும்ப பண்றான், அதே பெருசு நான் வாழ்றான். அந்த சம்டைம்ஸ் ஸோ இந்த மாதிரி pain will give some type of pleasure சொல்லுவாங்க. அதனால people go towards addiction. இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. சோ திடீர்னு நேயர்கள்ல இருந்து கேள்வி வரலாம். ஓகேயா? அந்த பொண்ணு இப்ப இல்ல அது இல்ல. இப்போ நீங்க இவ்வளவு சொல்றீங்க, ஓ அப்ப அவ விட்டுட்டு போனா இவன் நான் பெட்டர் ஆயிருவானான்னு சொல்றாங்க. அப்ப கரணா கப்பலா இருக்கிறவங்க கேட்டுட்டு, ஓ அப்ப நான் இவனை விட்டுட்டு போனா இவன் பெட்டர் ஆயிருவானா, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்ல வந்துட்டாங்கன்னா ஐயோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்ப என்ன, ஓ விட்டுட்டு போயிட்டான் வலி இருக்கா, அதனால அவன் பெட்டர். ஏன் வந்துட்டு விட்டுட்டு போனாதான் வலி வந்து பெட்டர் ஆகணும்னு யோசிக்கணும். அவங்க கூடயே இருந்து நல்ல ஒரு என்கரேஜ்மெண்டா கொடுத்து அவங்க இன்னொரு பெரிய ஆள் ஆக்கலாம்ல. ஒரு கை தட்டு. ஆமா, அவனுக்கு ஒரு முத்தம் விஜய் சேதுபதி 1000 முத்தங்கள் மொத அடிச்ச ஒரு நெகட்டிவ்க்கு ஒரு பாசிட்டிவ் இல்ல வந்தோடனே மேனேஜர் கிட்ட நல்லா பத்தி இருந்தது நல்லா பேசிருக்கான். இல்ல அதான் உண்மை. பக்கத்திலே இருந்து growthக்கு இப்ப வலின்னு சொல்றது வந்துட்டு ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை விட்டுட்டு போறது மட்டும்தான் வலின்னு இல்லையா? என் வாழ்க்கையில வந்த வலி அது. சில பேருக்கு வந்துட்டு வேற எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆமா, சில பேருக்கு காசு வலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் வலியா இருக்கும், இல்ல வேலை செஞ்ச வலியா இருக்கும். சோ இந்த ஒரு காதல்னால தான் வந்துச்சுன்னு அதனால தான் நீங்க வரீங்க. சோ இது வந்து ஒரு தப்பான கான்செப்ட்ல தியாகிங்க இருப்பாங்க. ஓ அப்ப அவன் என்னோட பெட்டர் ஆயிருவான். அது தியாகி இல்ல, பைத்தியம். சில பசங்க சொல்லுவீங்க காரணம் தெரியும் தானே, நான் என் லைஃப்ல நான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்ப நீ அது எதுக்கு அவனுக்கு சொல்லுவானுங்க நமக்கு அது லைஃப்ல இல்ல, வேற பொண்ணு மேல ஃபோக்கஸ் ஆயிக்க. டிண்டர் கம்பல் டெவலப்மென்ட் ஸ்வைப் பண்றதா. ஆனா இன்னசென்ட்டா இருக்கிற பொண்ணு வந்து ஓ ஆமா ஒருவேளை நான் வந்து அவனுக்கு இது கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் ஸ்பேஸ் பிரேக்னு இந்த மாதிரி கீட்டம் பாய்ப்பாங்க. அந்த மாதிரி கீட்டம்லாம் பாச்சா அங்க ஃபுல் பிரேக் கொடுத்துட்டு வந்துருங்க. அதான் பிரேக்னு சொல்லிட்டு ஓ பிரேக் அதெல்லாம் தப்பு. ரிலேஷன்ஷிப்ல பிரேக்கே இருக்க கூடாது.
கேட்பாங்க சில கப்பல் ஓல்ஜி கப்பல்ஸ் தானா பிரேக்லாம் எடுப்பேனே, ஆனா என்னது இல்ல பிரேக்லாம் எடுக்க கூடாது. அவன் பிரேக்ல என்ன பண்ணுவான், அவள் பிரேக்ல என்ன பண்ணுவான்னு அவங்க 2 பேருக்கும் தெரியும். சோ ஓகே. என்ன பண்ணுவாங்க? அது நம்ம இல்ல. இல்ல நம்ம சிம்பு சிம்பு சொல்லுவாரு. பிரேக் ஐயோ. பிரேக்ல தான் இருக்கு. அவருக்கு இதுல மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இல்ல 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 அதுல தான்டா நான் எக்ஸ்பெர்ட். சீலா பாக்கெட் சிம்பு எக்ஸைட்டட் ஆவாங்க. இப்போ இவரு என்னது நம்ம ஐயோ தனுஷா இல்ல நான் இன்னும் பேசவே இல்லை இந்த கண்டென்ட் ஆரம்பிச்சு. நீங்க தான் பேசுறீங்க, அப்புறம் நடு எனக்கே போஸ்ட் போட்டுறீங்க. அரவிந்த் சாமி கண்ணு கொஞ்சம் மனது இதான் பப்ளிக்னால கண்ணு எங்கேயோ இல்ல நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு அப்பப்ப தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லதுதான். இல்ல ஒரு திடீர்னு எவனாச்சும் அடிக்கிறேன் ஓடுறது இல்லையா நானு. what you are telling that நீங்க டவுனா இருக்க டைம்னா இட்ஸ் குட் when the couple grow together. I mean, yeah, actually it should be like that. If let's say இல்ல அவங்க கப்பலா இருக்கிற actually, டைம்ல ஆமா. ஈச் அது வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம சொல்றது வந்து இன்கேஸ் வந்து ஒரு ஆள் வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல சீட் பண்ணிட்டா அடுத்த ஃபேஸ் வந்து நீங்க எப்படி அதை பாசிட்டிவா எடுத்துட்டு போகலாம். இல்ல தப்பான டாபிக் சொல்றேன் நான் ரொம்ப யோசிக்கிறாரு அவர் இல்ல, மேல இல்ல, ஐயோ இல்ல. தனுஷ் மேல யோசிக்க ஆரம்பிச்சாரு. எங்க போறீங்கன்னு கொஞ்சம் நேரம் தாண்டி மாற்றம் வந்து என்னென்னலாம் செய்யணும்னு நீங்க தோணுனீங்க, என்னென்னலாம் ஆரம்பிச்சீங்க, எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்க. நான் செஞ்ச விஷயம் சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். ஐ மீன் நான் இதுக்கு முன்னாடி சாமி கும்பிடுவேன். பட் வந்துட்டு இந்த டைமுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னன்னு ஒரு 1% 2% தெரிஞ்சு ஒரு சென்ஸ் ஆஃப் பீஸ் தேட ஆரம்பிச்சேன். ஹிமாலயா போனீங்களா? பீஸ்லாம் இல்ல. ஹிமாலயா போறது காசு இல்லடா. நித்யன் அந்த போயிட்டு ஜாயின் பண்ணி ஐலண்டா? கைலாஷ் ஐலண்டுக்கு போயிட்டேன். சாமி கும்பிட ஆரம்பிச்சேன். பிகாஸ் சாமியை வந்துட்டு நான் ஒரு ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். இவ்வளவு நாள் எவ்வளவு ட்ரீட் பண்ணீங்க? இவ்வளவு நாளா சாமினா வந்துட்டு இப்படி இருக்கணும், ஐயோ இப்படி இல்ல சாமினா ஒரு அத்தாரிட்டி Actually, ஃபிகர். ஒரு ஃபன் ஃபேக் நம்ம ப்ரோ வாக் அந்த ஃபயர் எல்லாம் பண்ணுவாரு. ஓ ஆமா ஆமா, இது அவரு இல்ல, அவரு 16 walk வயசுல பண்றதே இருந்து. fire ஆ தான் அதான், இருக்கும். ஆனா அதனால அவரே ஃபயரா fire தான் ஆ இருப்பாரு. ஆ. அவரா 1000 அவராரு. இல்ல, இல்ல. பாட்டு. தீப்பொறி ஆனா திருமுகம். தீப்பொறி தனுஷ் மாதிரி தான் திருமுகம். இருக்கணும். அவர் வீட்ல அவர் ஊர்ல இட்லி இல்லைன்னா அவரே இல்ல. இட்லி பொங்கிரும். ரெடிமேட் அடுப்புடா. வீட்ல அப்பப்ப கேஸ் முடிஞ்சிச்சுன்னா கூட அம்மா என்ன தான் கூப்பிடுவாங்க. அவர் தலைகீழே வச்சுட்டு அவர் கால்ல தான் தலைகீழ வச்சுட்டாடி. இது வேற போகுது. ஓகே So, அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு இட் வாஸ் ஒன்லி அபவுட் காட். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் நான் என்னோட சோஷியல் மீடியா எல்லாமே அந்த டைம்ல delete பண்ணிட்டேன். ஆமா, ரீல்ஸ் ஆன் பண்ணாம அக்கவுண்ட் காணோம். சோ ஒரு ஆக்சுவலி சாரி இன்டரப்ட். ஆளுங்க கம்பேக் இருக்கோ சேஞ்ச் இருக்கும்போது மொத பண்றது சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி தான். ஆமா. டீஆக்டிவேட் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா அது சொல்றேன். ஆனா எப்படி சொல்றேன்னு தெரியல. பட் அதை நான் சரியா செஞ்சிருக்கேன்னு எனக்கு தோணுது. சில பேர் வந்துட்டு எதுக்காக செய்யறாங்கன்னு தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு இந்த பாட்காஸ்ட் கேட்டாலும் பரவாயில்ல. என் ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு இந்த சோஷியல் மீடியாவை டீஆக்டிவேட் பண்றது ஒரு ஹாபியா வச்சிருக்கான். இது வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சர் ரிமூவ் பண்ணிட்டு போடுவீங்களா அந்த கேஸ் மாதிரி இருக்கு. ஆமா ஆனா இவர் வந்துட்டு ஃபுல்லாவே சரி கடுப்பா இருக்கு ஒரு கம்பேக் கொடுப்போம் ஒரு அப்படின்னு comeback. சொல்லிட்டு ஒரு டீஆக்டிவேட் மாற்றம் பண்ணிட்டு போயிட்டு வேணும் ஒரு வாழ்க்கையில. மாசம் சென்று வருவான். 2 வாரத்துல அழிஞ்சிருவான். அதுக்கப்புறம் திருப்பி depression போட்டுட்டு போயிடுவான். ஒரு மாற்றத்தை தேடுவோம். 2 வாரம் கழிச்சு பரவாயில்ல மாற்றம் வேணாம் போயிருவோம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா நான் ஐ வாஸ் வெரி கான்சியஸ் தட் இது எல்லாமே வேணாம். எதனால வேணாம்? ஓகே நீ வந்துட்டு செய்யலாம். இப்போ இன்னொருத்தன் என்ன சொல்லுவாங்க டீஆக்டிவேட் மட்டும் நானும் பண்ணணுமா? இல்லை. ஸோ நான் எதனால பண்ணணும்னு கேட்டப்ப எனக்கு இன்புட் வேணாம். அவுட்புட் தான் ஆமா இப்போ என்ன எனக்கு இன்புட்டே வேணாம். இன்ஃபர்மேஷன்ல சுத்திக்கிட்டு இருக்கோம். இன்ஃபர்மேஷன் பிரச்சனை தெரியுமா? நம்ம ஒண்ணும் மூவ் பண்ண மாட்டோம். இல்ல என்ன நமக்கு திங்க் பண்றதுக்கு டைமே இல்ல. ஆமா திங்க் பண்ற டைம் இல்ல. உன் மைண்ட்ல என்ன பூர்ணோன்னு உனக்கு கண்ட்ரோல் இல்ல. யூ டோன்ட் ஹேவ் த கண்ட்ரோல் ஓவர் வாட் இஸ் என்டரிங் இன் யுவர் மைண்ட். அதுக்கப்புறம் தான் மைண்ட் பத்தி படிக்க ஆரம்பிச்சேன். ஆக்சுவலி சாமி பத்தி பேசிட்டீங்க கேப்ல இது மைண்ட் பத்தி வந்துருச்சு. எல்லாமே ரிலேட்டட். நான் வந்துட்டு சரியா அப்படியே வரேன். நான் முதல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டியில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் மைண்ட் பத்தி படிச்சு அதுக்கப்புறம் ஒரு புக் படிச்சேன். அந்த ஒரு புக்கு தான் வந்துட்டு ஒரு இப்படி ஒரு 180 டிகிரி ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுச்சு நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப். அந்த புக்கு பேர் வந்துட்டு த பவர் ஆஃப் நவ். அதாவது இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன வரும்? தமிழ்ல இப்போ செய்யறா இல்ல இன்றைய நிகழ்காலத்தோட சக்தி. ஆஹா என்ன ஒரு தீய தீய சக்தி சக்தி ஆதிசக்தி பராசக்தி இல்ல ஐயோ அந்த ஒரு பாட்டு வருமே
சக்தியே சக்தியை நோக்க சக்தி கொடு. இல்லடா சிவனும் சக்தியும் சேர்ந்தாமா துணிவே சக்தி. ஐயோ. எல்லா துணிவா? சக்தியும் ஒரே டைம்ல வந்து உங்களுக்கு வந்த சக்தி சொல்லுங்க. எனக்கு வந்து சக்தி அந்த புக் படிச்சதுக்கு அப்புறம். அந்த புக் படிக்கிறப்ப நான் வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த worst டைம்ல இருந்தேன். அந்த ஒரு புக் படிச்சு முடிக்கிறதுக்கே எனக்கு வந்துட்டு ஒரு 4 மாசம் 4 months எடுத்துச்சு. இதை பத்தி தான் கேட்கணும். இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக்கா இருக்கும். ஏன்னா ஈச் பர்சனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனா வந்து இப்ப எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா புக் படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா. லைக் வந்து புக்கை திறந்தாலே 2 பேஜ் படிச்சுட்டு தூங்கிடுவேன். தூக்கம் வருது அப்படின்னு இருக்கும். ஸோ எப்படி அந்த நீங்க வந்து இதுக்கு முன்னுக்கு புக் படிக்கிற ஆள் இல்ல படிப்பீங்களா? அவரோட பழைய யூனில இல்ல புக் படிக்கிறேன் இந்த மாதிரி புக்கு ஓகே அது ஒரு இதுவும் ரொம்ப படிச்சிருக்கேன். நான் படிச்ச ஃபர்ஸ்ட் புக் வந்துட்டு ராபின் சர்மாவோட புக்கு ஃபார்ம் 4 ஃபார்ம் 5ல படிச்சேன். வெரி ஸோ அந்த அப்ப படிச்சது. அதோட காதலில் விழுந்தேன். அதுக்கப்புறம் புக்கையும் தொடறதில்ல, எதுவுமே தொடறதில்ல. ஆனா காதல் அந்த புக் தொடலையா இல்ல அந்த டைம்ல டைம் இல்லையா? டைம் இருந்துச்சு. ஆனா அந்த டைம் வந்துட்டு நான் அவள் கூட தான் இருப்பேன் என்று முடிவெடுத்து அவள் நான் தலைகீழால் தான் குதிப்பேன். இந்த லிங்க் நல்லா இருந்தது. அது என்கிட்ட சொல்றியே அத தப்பா இருக்கு. நீ தான் பக்கத்துல இருக்க. இல்ல ஓகே உங்க புக் படிக்கிற அந்த ஹேபிட் ஸ்கெட்யூல் சொல்லுங்க. ஏன்னா இப்ப ஓகே ஒரு உண்மையை சொல்லிட்டா, நான் என் பிரேக்கப்க்கு அப்புறம் படிச்ச முதல் புக்கும் கடைசி புக்கும் அதுதான். ஓகே அதுக்கப்புறம் இன்னொரு புக் எடுத்தேன். ஆனா படிக்கல. கடந்த 5 மாசமா படிக்கலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், முடியல. பிகாஸ் அது வந்துட்டு நான் ஒரு எக்ஸ்கியூஸா கொடுக்கல. பட் என்னன்னா எனக்கு புக் படிக்கிறதுக்கு டைம் இல்ல. நான் புக் எழுதுறேன். இதுக்கு வந்து நான் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் பாரு. அப்ப இதுக்கப்புறம் தான் எழுதணும். எல்லாம் அவளை எல்லாமே டீசர் தான். அஜி குட் திங். ஏன்னா 4 மாசம் படிச்சா it means each page you really understand பண்ணி தான் பண்ண. ஏன்னா இன்னொரு இருக்கும் சில பேர் நல்ல நல்ல புக் படிக்கணும்னு சொல்லிட்டு அது ஸ்பீட் ரன் பண்ணிடுவேன். ஸ்பீட் ரன் நல்ல நல்ல புக் இருக்கும். ஆனா ஒரு 1 month சிட்டி மாதிரி ஒரு ஸ்கேன் ஒரே ஸ்கேன்ல நானும் அந்த புக் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றேன். 4வது பக்கத்துல என்ன எழுதிருக்குன்னு கேட்டா தெரியாது. இப்ப நீ படிக்கிறப்ப வந்து எப்படி படிப்ப? இல்ல இன்னொரு ஏன்னா I like the way நான் ஃபார்மட் கொடுத்தது which means each meaning and சில பேர் அந்த கான்செப்ட் புரிஞ்சிருப்பாங்க. ஆனா either you following ஆமா இல்லையா? அதுதான் முக்கியம். இப்ப நான் வந்து சும்மா வந்து ஒரு 4 மாசம் 6 மாசம் ஒரு புக் நான் படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பிரச்சனை, ஒண்ணு மறந்துடுவேன். இன்னொன்னு வந்து அந்த புக்கை அடுத்து இங்க வச்சு படிச்சேன்னா அடுத்து திறக்கிறதுக்கே எனக்கு டைம் எடுக்கிறதுனாலே 6 மாசம் போயிடும். டெய்லி படிக்கல. ஓகே நான் அந்த புக் வந்துட்டு அந்த ஒரு புக்கையே நான் காடியில தான் படிச்சு முடிச்சேன். அந்த புக் வந்துட்டு நான் காடியில மட்டும்தான் வச்சிருப்பேன். ஸோ நான் டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அந்த புக்கை படிப்பேன். ஓகே காடி யார் ஓட்டுவா அப்படின்னு அந்த ஒரு நல்ல கேள்வி இருக்கு. ஓகே நான் அந்த டைம்ல நான் ஃபுல் டைமா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஐ ஹேவ் டு டிராவல் a lot. ஸோ டிராவல் பண்ணும்போது எனக்கு பார்ட்னர் இருப்பாங்க. அந்த பார்ட்னர் காடி ஓட்ட சொல்லிட்டு நான் பக்கத்துல உட்காந்து ஏய் ஆம்பளடா இல்ல அதாவது வந்து கோவர்க்கர். அப்போ அந்த டைம்ல நான் படிப்பேன். ஸோ பிகாஸ் எங்களை ஜேர்னி வந்துட்டு சம்டைம்ஸ் 5 hours 6 hours அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் புக்கு படிப்பேன், படுத்து தூங்குவேன், ஏந்திரிப்பேன், புக்கு படிப்பேன், படுத்து தூங்குவேன். பட் அந்த டைம்ல என்னோட பார்ட்னரை நான் நல்லா பாய்ச்சேன். காடி மட்டும் நீ ஓட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். இன்னொன்னு என்னன்னா அவனுக்கும் காடி ஓட்ட பிடிக்கும்னு சொல்லிட்டான். ஸோ ஓகேலா அவன் சும்மா இல்லடா எனக்கு காடி ஓட்ட பிடிக்கும்னு சும்மா சொல்லிருப்பான். இல்ல சும்மா தான் வேற வழி இல்ல சொல்லிதான் கேட்டுதான் ஆகணும் பாரு. அப்ப கேட்டுதான் அப்ப நான் ஃபுல்லா நான் புக்கு அது மட்டும் தான் படித்தேன். பட் டெய்லிலாம் படிக்கல. எப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப டவுனா இருக்கோ நான் புக் எடுத்து படிச்சிருவேன். பிகாஸ் வாய் அது ஒரு எரிபொருள் இல்ல. இந்த இடத்துல அவன் வந்து சூஸ் பண்ணிருக்கலாம். இந்த இடத்துல வந்து அவன் கஞ்சா எடுக்க சூஸ் பண்ணிருக்கலாம். ரொம்ப வலிக்கிறப்ப அவன் வந்து புக் எடுத்துட்டு படிக்கிறான். இல்ல அந்த ஸ்மால் கொக்கைன் இந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நான் வருத்தேன். ஏன்னா அந்த ஃபேஸ் வரல. பட் அது ஒரு நல்ல விஷயம் தான். அன்னது நாட் ஆப்டிங் ஃபார் சம்திங் தட் இஸ் என்னது ஜஸ்ட் ஃபார் எஸ்கேப் ரியாலிட்டி பண்றத விட ஃபேஸ் ரியாலிட்டி பண்ணிட்டு மைனை ரொம்ப சுத்த விடக்கூடாது. அப்பதான் அந்த மைண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த புக்கை படிச்சுட்டு. ஆனா அந்த புக் எப்படி ஒன் கைண்ட் ஆஃப் டோபமைன் உங்களுக்கு ஹிட் ஆச்சு. லைக் when you see your down சொல்றல. சோ அந்த ஃபர்ஸ்ட் திங் எப்படி புக்கா உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு? லைக் கண்டிப்பா டவுனா இருக்கும்போது something must strike you first to your ஓகே அது எப்படி அத புக்கா நீ மாறுற?
அது புக்கா பாக்குற முதல்ல. ஓகே ஐ திங்க் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மாற்றத்தை பத்தி பேசுறோம், இது எல்லாமே பேசுறோம்ல. ஓகே, இப்போ நான் என்கிட்ட கேட்டது நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, மேபி நான் ஒரு 30% 40% சூஸ் பண்ணியிருப்பேன். பட் என்னது 60% இவன் மாறணும் அப்படின்னு சூஸ் பண்றது இந்த யூனிவர்ஸ். ஆமா, ஐ பிலீவ் இன் தட். அந்த யூனிவர்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஓகே, நீ இது வந்துட்டு உன்னோட டைம், நீ வந்துட்டு கீழே விழுவணும், அதுக்கப்புறம் நீ தேடுவ அப்படின்னு. அந்த புக்கு கூட என்னோட டவுன்ஃபால்க்கு முன்னாடி நான் அந்த புக்கை எடுத்திருக்கேன். அந்த புக் வந்துட்டு நான் எப்பயும் எடுத்துட்டேன். என்கிட்ட என்னோட கசன் கிட்ட இருந்து நான் அந்த புக் வாங்கினேன். இன்டர்ஸ்டெல்லர் மாதிரி. இல்ல அந்த இல்ல 6th dimensionல அவனுக்கு வார்னிங் எனக்கே கொடுத்துருக்கேன். படிடா அந்த எடுக்கிறப்ப எனக்கு தெரியல, பட் இந்த புக்கு எனக்கு தேவைப்படும்னு என்னோட ஏதோ ஒரு சூப்பர் கான்சியஸ் பவருக்கு ஆர் யூனிவர்ஸ் வந்து என்னை டெஸ்டின் பண்ணியிருக்கு. இல்ல இந்த இடத்துல லைட்டா எனக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு. ஐயா உன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற, பட் வந்து இதுல என்ன சில கருத்து வேறுபாடு இருக்குன்னா, சில பேர் என்ன மாதிரி ஆளுங்களா இப்ப நிறைய புக்கெல்லாம் வாங்கி வச்சிருப்போம், ஆனா இந்த மாதிரி யூனிவர்ஸ் வரும் சான்ஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அப்படியே கடந்து போயிடும் வாழ்க்கை. ஆமா, ஸோ எனக்கு நீ சொல்ற யூனிவர்ஸ் இட்ஸ் அ குட் திங், பட் எனக்கு தெரிஞ்சு நீ தான் அதை சூஸ் பண்ணியிருக்க. ஏன்னா நீ சூஸ் பண்ணாம, அதனாலதான் நாங்க எல்லாமே இங்க எல்லாத்துக்கும் ஆசை தான், ஐயோ ஒரு நாள் மாறணும்னு சொல்லிட்டு. ஆனா நீ சூஸ் பண்ணிட்டு இல்ல இவனுக்கு அந்த ஆசை இருக்காது. இல்ல இவன் மாத்திட்டாரா, வர்றது லேட், இதுல வேற மாத்திட்டேன்னு ஒரு கண்டென்ட். அத நீ சொல்றிய பத்தி சிம்பு, அத மனசுல இருக்குது. மீட்டிங்க்கு நான் கரெக்டான டைமிங்ல தான் வரேன். இன்னைக்கு யாரு லேட்டா வந்தா இன்னைக்கு செலிபிரிட்டி தான் லேட். சரி சொல்லுங்க. சும்மா ஓகே நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது இல்ல, just அவ்வளவுதான். opinion தான். இல்ல அதுதான் இப்போ Okay தான். அந்த அது எப்படின்னா, அது அவனோட பிலீஃப். அந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். இப்படிதான் அவன் வந்து லைஃப் போகுது. சில பேர் என்ன பண்ணுவானுங்கன்னா, நான் மட்டும் தான் என் லைஃபை மாற்ற முடியும்னு நினைச்சு மாத்துவாங்க. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, மேபி வந்து இது ஒரு காலிங்கா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சில இட்ஸ் a பிலீஃப் சிஸ்டம். அவனோட பிலீஃப் சிஸ்டம் யூனிவர்ஸ் எனக்கு ஏதோ ஒன்று சொல்ல முயற்சி பண்ணுது, அதை நான் தேடி ஆனா போகணும் அப்படின்னு நான் sometimes யோசிக்கிறான். ரொம்ப பேர் என்ன தெரியுமா, you should kudos, I mean give credit to yourself, not universe. அது one side தான். இல்ல that's a correct. ஏன்னா ஆமா. இல்லனா பாதி பேர் ஜாப்ல இருந்துட்டு எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும், நான் அப்பதான் வந்து எனக்கு ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், நான் அதோட ப்ரோமோட் ஆகி போயிருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ நல்லா பார்த்தனா நீ ஒரு சான்ஸ் நீ தான் கிராப் பண்ணிட்டு ஆமா. ஆமா, ரொம்ப பேர் அதான் don't give credit to yourself. என்னது அந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் சொல்லி for me I know this you தான். ஏன்னா சங்கர் தனுஷ் நடிச்சா இல்ல பரவாயில்ல. ஏன்னா எனியா வந்துட்டு உன்னோட சோஷியல் மீடியா எஸ் நம்ம ஆனா வந்து எங்களே சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. நீங்க ஆல்ரெடி ரெக்கார்டிங்ல தான் இருக்கீங்க. இல்ல, நாளைக்கு வீடியோல வந்துருவோம். இது ஆனா என்னது நம்ம தனுஷ் சொன்ன மாதிரி இந்த பாதையை எடுக்கிறது இட்ஸ் யோர் சாய்ஸ் தான். அது ஒரு கட்டத்துல கோ டு either pleasure-ஆ போறியா இல்ல you want to feel something achieve தான். இல்ல ப்ளஷர் வந்துட்டு நார்மலி வந்து டெம்பரரி தான். ஆமா லைக் வந்து ஆனா இது pleasure will sometimes give some people take 10 years 20 years. அந்த pleasure சொல்றேன், அந்த மாதிரி pleasure of pain சொல்லுவாங்களா, அது டேர்மும் இருக்கும் தெரியுமா. சம்டைம்ஸ் இந்த லவ் ஃபெயிலியர் சொல்லிட்டு அந்த ஒன் சைடா போய் அது will take years. இல்ல அது வெறும் லவ் ஃபெயிலியர்ன்ற கான்செப்ட் மட்டும் கிடையாது. ஹியூமனுக்கு வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இதான் முதல்ல ஒரு கேள்வியா நான் எழுப்பி விட்டேன். கேள்வி வந்துருச்சு தலை. இல்ல Okay, இதுதான் நான் okay. என்ன ஒரு கேள்வியா என்ன நான் கேள்வி? எழுப்பி விட்டேன். அதாவது இது வெறும் லவ் ஃபெயிலியர்னு மட்டும் கிடையாது. ஓகே, ஒரு மனுஷன் வந்து எப்போ Life உண்மையிலேயே மாத்தணும்னு நினைக்கிறானா, அவன் வந்து கிரைசிஸ வந்து சந்திக்கும் போதுதான். ஆமா அது ஏன்? அந்த கொஸ்டின் வந்து இது வரைக்கும் யாருக்காவது வந்து தோணி இருக்கா? அவனுக்கு உலகத்துல எல்லாமே இருந்திருக்கும் அவன் கண்ணு ஆமா. மண்ணுக்கு. அப்ப அவன் உணர மாட்டான். அவன் ஆமா. கீழே விழுந்த பிறகு, அந்த கிரைசிஸ் நடந்த பிறகுதான் அவன் வந்து மாறணும், மறந்து வரணும் புதுசா அப்படின்னு யோசிக்கிறது. ம். சோ இதெல்லாம் வந்துட்டு யாருக்காவது முன்ன பின்ன இது கிராஸ் ஆயிருக்கு. ஏன் நம்ம அடிபட்டாதான் நம்ம மாறுறோம்ன்ற சில thought பேரு process நம்ம நமக்கு தனுஷ் வீடியோ பார்த்தும் மாறுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேர் மாறிருப்பாங்க. இல்ல அதான் சொல்றேன். அது அதுல வந்து நீ ஒரு ஆளா? நான் மாறி அது ரிலேட் பண்ண முடிஞ்சா அவன் ரிலேட் பண்ணிட்டு மாறிடுறான். ஆமா ஓகேவா? ஆனா வந்து அதுலயும் அவன் ஒரு கிரைசிஸ் தாண்டி இருப்பான். அப்பதான் வந்து அவனுக்கே தாட் ப்ராசஸ் வருது. அப்படின்னா வந்து இந்த ஹோல் கான்செப்ட், அந்த ஒரு கிரைசிஸ் வந்தாதான் மாறணும்ன்றது அந்த அவசியம் கொண்டு வருதுல. ஆமா Light-ஆ. தான் பேசுறேன். டேய். அப்படின்னா அவன் பேர் கமல் மாத்திட்டு என் பேர் சிம்புன்னு வச்சு. மக்கள் ஒரு குழந்தைங்க ஆள் செம்புக்கு நிறைய ஃபேன் இருக்காங்க. ஐயோ. நல்லா இருக்குடா. ஓகே ஓகே. ஆஃப் டாபிக். மொத எபிசோட்ல சிம்பு இன்டர்வியூ பண்ணி இங்க பேக்லாஷ்லாம் வந்திருக்கு. நீ வேற திட்டுறாங்க. இன்னும் என்னது, ஐயோ உன் பேர் வந்து அரவிந்த் சாமிய ஏன் வந்து பேசவே விட மாட்டீங்க? அப்பதான் ரெண்டாவது இதுக்கு பேரு மேடி பேர் வந்துட்டு மறதின்னு வச்சிருவான். சரியா சரி Okay. கேள்வி ஓகே. இல்ல, கேள்விக்கு பதில் வந்துட்டு நம்ம
கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்கோம். அதான் கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லனா தான் வந்துட்டு இல்ல மாற்றம்ன்றது இருக்கும். ஆனா சேஞ்ச் கூட நல்ல சேஞ்சோ கெட்ட சேஞ்சோ இருக்கு தானே. இல்ல இன்னொன்னு என்னோட like இதுக்கு நான் எடுக்கிற எப்பனா ஓகே இப்ப நம்ம வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு ஒரு பாதையில போய்கிட்டு இருக்கோம். ஆமா டெய்லி அந்த பாதையில ஜாம் இல்லைன்னா அந்த ஒரு பாதையில தான் நம்ம போவோம். ம். ஆமா எப்ப நம்ம வந்து பாதை மாறுவோம்னா பேஸ் பாய்க்கிறதா. பேஸ் பாய்க்கிறப்ப அந்த இடம் ஜாமா இருக்கு. ஸோ விச் இஸ் கிரைசிஸ் நடக்கிறப்ப தான் நம்ம ஒரு புது பாதையை இல்லைன்னா இந்த பாதை தான் கம்ஃபர்டபுளா இருக்க ஈவன் தோ தேர்ஸ் அ ஷார்ட். எப்ப பல ஞானிகள் என்ன பண்ணுவீங்கன்னா ஈவன் தோ இந்த ரூட் நல்லா இருந்தாலும் ஒரு ஷார்ட் ரூட்டை சில பேர் கண்டுபிடிப்பாங்க. ஆனா பல பேர் வந்து இந்த ரூட் கம்ஃபர்டபுளா இருக்கு எனக்கு இந்த ரூட் தெரியும் நான் இதுலயே இருக்கேன். ஆமா பாதி நேரம் டோல் இல்லாம ரூட் தான் பார்ப்பேன் ஆமா. வைப்பேன். டோல் So, ரொம்ப அந்த அதிகமா மாதிரி இருக்கனால. அதனாலேயே அப்பப்ப நான் டாப் அப் பண்ண மறந்துடுறேன்டா. பின்னாடி உள்ளவங்கலாம் ஏசுறானுங்க. அந்த பாக்குற காரியில அதுதான். பரவாயில்ல, நம்ம கிட்ட காசு இருக்கும்போது வேற எவனாச்சும் செய்வான்ல, அப்ப நம்ம ஏசுறது இல்ல. இதே மாதிரி தான் யூனிவர்ஸ் திருப்பி நம்ம கிட்ட கொடுக்க மூடிக்கிட்டு வாங்கிடணும். மழை வர்ற மாதிரியே ஒரு ஃபீலிங். நீ மழை இப்பதான் இல்ல. இல்ல இல்ல விடுங்க அவரை நீங்க பேச மலை நண்பரை பத்தி நாங்க பேசவே கூடாது. ஆமா திடீர்னு வந்துட போறாரு. ஆமா. என்னையா கூப்பிட்டீங்களா? அவர் கேள்விக்கு நம்ம பதில் சொல்லியாச்சு. இல்ல அது கடந்து போயிடலாம். அது முடிஞ்சு. அது கடந்து போயிடலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா ஆனா அதான் எனக்கு கேள்வி அந்த ஆனா இட் கேன் பி ஹெவி வித் டூ வேஸ் ஆன சேஞ்ச் நீ போயிருப்பேனே ஹெவி லைக் திங்க் அப்படி இல்ல. ஏன்னா இது ஐ பிலீவ் இதான் உன்னோட 20 வயசு சொல்லாமா 28 இயர்ஸ் சொல்லு, எல்லாரும் என் வயசு 25ன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. 28 இயர்ஸ்ல இதான் உன்னோட பிகஸ்ட் ஃபால்லா வாழ்க்கையில. ஸோ இதான் உன் பிகஸ்ட் ஃபால்லா. நீங்க வந்துட்டு கௌதம் மேனன் ஃபேனா? போட்டிருக்கேன். காவலாம் போட்டிருக்கீங்க, ஒரு மாதிரி சுத்தி இல்ல, வளர்த்து தான் பேசுறீங்க. புரியாத மாதிரியே இல்ல என்னன்னா பிகஸ்ட் ஃபால் நிறைய நடந்திருக்கும். ஆனா நம்ம யாரு இளம் வயசு காதல் தான் நமக்கு ஆல்வேஸ் வந்துட்டு Biggest- இங்க பெருசா ஏதோ நடந்திருக்கும். ஆமா. ஆனா காதல் ஈரான் போம் போட்டுறா இல்ல, என்ன சரி, இந்த நேரத்துல அதுல பாதிக்கப்படுறவங்க எல்லாத்துக்கும் நான் என்னோட வருத்தத்தை தெரிய வச்சுக்கிறேன். பெரிய மனுஷன் ஆமா, நாங்களும் வருது. பிகாஸ் நம்ம கண்டிப்பா வேர்ல்ட் பீஸ் இது எல்லாத்தையும் பத்தி நம்ம ஆமா. இல்ல அவனுக்கு முதல்ல சொந்த மென்டல் பீஸ பாருங்க. இல்ல அவனுக்கு அங்க எதனா ஆரம்பிச்சு நம்ம இப்பதான் கம்பேக் கொடுக்க ஆரம்பிச்சா அதுவும் போச்சுன்னா அதான் ட்ரோன் நம்ம சைடுல வரக்கூடாது வேண்டிக்கிறேன். இப்பதான் காலையில எந்திரிச்சு ட்ரம்ப் ஆர்வமா பார்வை workout நம்ம பக்கத்து பண்ணவே திரும்பி ஆரம்பிச்சிருக்கானுங்க பசங்களாம். சக்குன்னு பார்த்து மறுநாள் காலையில வெடிக்குதான் புரிச்சு ஜோலி. கேள்வி மாத்திட்டேன். கேள்வி வந்துட்டு இதுதான் பிகஸ்ட் ஃபால்ஸா? நயாகரா ஃபால்ஸ் மாதிரி இதுதான் நம்மளோட பெரிய ஃபால்ஸ். அங்கேயும் காதல் பத்தி நோட் பண்ணிருக்கேன். நோட் திஸ் பாயிண்ட். மணிரத்னம் ஃபேன்ரா? நான் சங்கர்னு சொல்ல வந்தேன். இல்ல பிரம்மாண்டமா போய் பூத் ஆகிறதுக்கு அதுதான் ஆயிருக்கேன் ஆக்சுவலி இந்தியன் 2 மாதிரி. ஒரு நல்ல கேள்வி இருக்கு. ஏதாவது மாற்றத்தை பத்தி பேசும்போது மாற்றம் வந்து நீ முதல்ல வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குன்னு சொல்றோம்ல. இது வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் திங்ஸ் என்னன்னா, உனக்காக நீ மாறுறியா இல்ல ஒரு இடத்துல நீ வந்து ஃபிட் ஆகணுன்றதுக்காக மாறுறியா? இது ஒரு நல்ல கொஸ்டின். எல்லாருக்கும் பொருந்துரும். இல்ல 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 நான் இப்பதான் நினைச்சேன். அவரே அவர் மேல பொண்ணாடை போட்டுக்கிட்டாரு. அவருக்கு ஒரு பொன்னாட. இல்ல இல்ல அதாவது எப்படின்னா, இந்த கொஸ்டின் ஏன் வந்துட்டு நான் சொன்னேன்னா இது ஒரு நல்ல கொஸ்டின்னா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்களேன். அந்த கதையா இருக்கு. ஒரு நிமிஷம். இல்ல என்னோட வாழ்க்கை ஃபுல்லா அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஒரு இடத்து நீ வந்து உன்னோட growth வந்து உனக்காக செய்யறியா இல்ல இன்னொரு இடத்துல வந்து செட் ஆகுறதுக்காக செய்யறியா? இதை வந்து எல்லாருமே கடந்து வந்திருப்போம் லைஃப்ல. இப்போ என்னோட சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. லைக் நான் என்ன ரொம்ப பிடிச்சி செஞ்சேனோ அதெல்லாம் விட்டுட்டு என்னோட என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல ஃபிட் ஆகணுன்றதுக்காக சேஞ்ச் பண்ண ஒரு காலம் இருக்கு. அப்புறம் அதை உணர்ந்துட்ட பிறகு அதுல இருந்து மீண்டு வந்துட்டு நான் ஒரு இண்டிவிஜுவலா இருக்கணும், நான் என்ன பண்ணணும்னு நினைச்சேன்னா அதை பண்ணணும் அப்படின்ற காலம் வந்து நான் எனக்காக மாற ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாருக்கும் நடந்திருக்கும். ஸோ அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ். நம்ம அரவிந்த் சாமிக்கு போவோம். அரவிந்த் சாமி பேசுங்க. கேள்வி வந்துட்டியா? இல்ல நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த பதில் சொல்றதுக்கு முன்னாடி இப்பயே சொல்லிடுறேன், அது ஒரு நல்ல பதில். சம தனுஷ் தேங்க்யூ. கமெண்ட் செக்ஷன் எல்லாம் நல்லதே போடுங்க. நானா சொல்லுங்க. மைக் நீங்க தான் கையில. ஆமா நானா அதான் இது நான் கடந்து வரணும்னு சொல்லுவேன். பார்த்து அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் அப்சர்வ் பண்ண குட் அப்சர்வ். நான் இப்போ வச்சுக்கோங்க சில விஷயத்துல என்னது ஆண் பையன் ரொம்ப பண்ற விஷயம் என்னது, பெண்கள் பார்த்தோன்னே அவங்களுக்காக மாற்றுறது. இந்த சென்ஸ் என்னது, அந்த பெண்கள் பிக்கப்
ஐ மீன் டேட் பண்றது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. ஆனா என்ன டேட் பண்ணு ஐ மீன் என்ன பண்ணுவாங்கன்னா they will change not by themselves, change because of the girl. ஸோ என்ன நடக்கும்னா இன் ஃபியூச்சர் ஒரு கப்பலான கையோட அது ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஃபிக் த செல்ஃப். இது ஒன் ஆஃப் த காமனான திங் நீங்க பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் என்னது இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்க, மாற்றம். சில பேர் என்னது படத்துலயோ என்னது இங்கே அவனுடைய சர்க்கிள்ஸோ பார்த்து அதனால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங். ரொம்ப பேர் என்னது ஸ்மோக்கிங் பண்றது பிடிச்சனால இல்லை, சில பேர் அந்த படத்துல பார்த்து கூட்டாளியை பஞ்சங் பண்ணி அதனால வருது. இது இந்த ஸ்மோக்கிங் சார் அப்பதான் கேபர் வாசுகி ஒரு அழகான லைன் சொல்லுவாரு. நீ அடிக்கிற அந்த பஃப் மட்டும்தான் ஒரு சுகம் தெரியும், அடுத்த அடிக்கிற 10 வருஷத்துக்கு அந்த பஃப் அந்த ஃபர்ஸ்ட் சுகம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமா, அதுதான் உன்னை அடிக்கும். ஆமா, ஆக்ஸ் ஸ்மோக்கர் நம்ம தனுஷ் சொல்லிருக்காரு. இல்ல நான் ஒன்னும் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அப்பப்ப அடிப்பேன் தான். இல்ல அவருக்கு அதே கண்டுபிடிச்சு ஆகும்போது கெட்டவனே நல்லா இருந்தாரு. அவர் ஆக்சுவலி அந்த லியோ படத்துல டேடி இருப்பாரு, பேர் வந்தாரு லியோ அப்பா, விஜய். லியோவுக்கு அப்பா இல்ல விஜயோட அப்பா. அது ஹிந்தி. சந்திரசேகர் இல்ல லியோ படத்துல இது இல்லடா ஐயா, என்னது இந்த ஹிந்திக்காரன் பேர் மறந்துட்டேன். நல்லா பல்கா இருப்பான். ஆமா சரி, அவங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சு பேரு மறந்துட்டோம் நாங்க. தெரியாது போடா. சோ அவர் மாதிரி என்னது அவரு மாதிரி என்னது அவனுக்கு தமிழ் தெரியாது போடா. இது பேக் டு ஸ்டோரி. சோ லியோட அப்பா. லியோ அப்பா. ஆனா அது படத்துல லியோட பொண்டாட்டி அது யாரு? அது கான்ட்ரோவர்ஷியல், நான் சொல்ல மாட்டேன். அது அவருக்கு பொண்டாட்டியா? இப்பயும் இல்ல தானே? ஏய் சொல்ல கூட தவறு அவரு பர்சனல்ப்பா. பர்சனல் பத்தி நம்ம பேச ஏன்டா என் பர்சனல் நோட்ட முடியுது? உன் பர்சனல் ஒன்றும் இல்ல. பட் யா சோ என்னது சோ நான் பார்க்க இருக்க நீ சேஞ்சஸ் நம்ம பார்த்து வந்து சஞ்சய் துத்தா. சஞ்சய் தட் ஆமா, சஞ்சய் தட் வாழ்க்கும் என்னது நம்ம தனுஷுக்கும் ஒண்ணுதான். கெட்டவன் ஆயிட்டு டக்குன்னு நல்லவன் ஆயிட்டீங்க. சஞ்சய் தட் படம் அந்த படத்துல எப்ப நல்லவன்? ஐ மீன் படத்துல ரியல் லைஃப் சொல்ல வரேன்டா. அவங்க ரியல் லைஃப் அவனோட படம் பார்க்கலையா? ஓ அது நல்ல படம். சோ அது ரன்வீர் கபூர் நடிச்சிருக்காரு. முதல்ல இந்த படம் பாத்திருக்கேன்னு கேக்குறேன். இல்ல அவன் ஹீரோ பேரு மறந்துட்டேன். இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இதே தப்பு. அவன் பேரு மறந்துட்டேன். சோ எனக்கு டக்குன்னு ஞாபகம் லியோ தான் வந்துச்சு. அதனாலதான் படிப்படியா எனக்கு வந்துட்டு அவரை பார்த்தோன்னு என்ன தெரியுமா ஞாபகம் வருது? ஜவான் படத்துல கடைசியா கேமியோ ரோல் பண்ணுவாரு, மலையாள காயா. ஸ்கூட்டர்ல வருவாரு, வேட்டி சட்டை போட்டுக்கிட்டு. இதுல வருவாரு ஜவான். இல்ல சூர்யாவோட படத்துல வருணமயிரம் கஜினி. அது இல்லடா, அது வேற. அது வேற. அது சஞ்சய் டுட் இல்ல, சஞ்சய் ராமசாமி. சஞ்சய் ராமசாமி. நல்லா இருக்கு. சரி நான் ஆக்சுவலி என்ன வந்தேன்னு தெரியல, இதுக்காக வந்தேன்னு தெரியல. பட் சோ அந்த மாதிரி மாற்றம் நான் பார்த்திருக்கேன். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், கெட்டிங் கேர்ள்ஸ். சரி இதுல என்ன சொல்ல வரீங்க? இல்ல அதனாலதான் ஃபேக் பண்ணிட்டு அந்த ஃபேக் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்களா, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்ல முடியல. சோ அதனால ஃபேக் லைஃப். ஆனா ஃபுல்லி அவங்க அக்செப்ட் பண்ணி அவங்க மாற்றம் பெறுது அது வெரி ஃபியூ பீப்புள் தான் பார்த்திருக்கேன். இல்ல ஆக்சுவலி என்ன கேட்டா இப்போ ஞானி மாரி பதில் சொல்லணும்னா இல்ல நான் மத்தவங்களுக்காக மாற மாட்டேன். ஆமா நம்மளாம் பல தடவை பண்ணிருக்கோம். லைக் ஞானி மாரி நம்ம பேசுவோம். ஆனா வந்து சேஞ்சஸ் மேபி சம்டைம்ஸ் குட்டி சேஞ்சஸ் ஹேப்பன் பண்றது. சில பேர் சம்டைம்ஸ் வந்துட்டு இப்போ வந்து என் காதலி நீ ஹர்ட் பண்ணிட்டா நான் முன்னுக்கு வந்து பெட்டரா இருக்கணும். சில பேர் அப்படி இருப்பாங்க. அது வந்து கெட்டதுன்னு நான் சொல்ல மாட்டேன். லைக் சம்திங் ஒன்று நல்லதா இருக்குன்னா அது நல்லதுதான். ஒரு காரணம் கொடுக்குது, சம்திங் ஒன்று புஷ் பண்ணு. சில பேருக்கு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண சொன்னால ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அடுத்ததுல வந்து எல்லாத்தோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்டையும் லிங்க் பண்ணி விட்டு ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க, அட்ரஸ் எல்லாம் கொடுத்து விடு. இது அது ஒரு பேரை தான் யூஸ் பண்ணல நீங்க. அது ஒரு வாத்தியார் பேர் சொல்லுவாரு, அவரு ஃபுல்லா நம்பர் கொடுத்த மாதிரி கொடுப்போமா? ஓகே பேக் டு டாபிக். என்ன சொன்னேன், இது வந்து end of the day இன்ஃப்ளூயன்ஸ் மத்தாள் பார்த்து. ஸோ மத்தாள் கிட்ட வந்து நம்ம பெட்டரா இருக்கணும்னு காமிக்கிறதுக்கு கூட நம்மளை இம்ப்ரூவ் பண்றது. end of the day ஒரு நல்ல பாசிட்டிவான திங்ஸ் வந்துச்சுன்னா அது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். லைக் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கெட்டவனா வருது பதிலாக. ஸோ இட் இஸ் ஓகே நீ மற்றவங்களுக்காக மாறுது, ஆனா மற்றவங்களுக்காகவே வாழக்கூடாது. நம்ம அதை ரொம்ப பேர் தான் பண்றாங்க. ஏன்னா அது ரொம்ப பேர் சொல்லுவாங்க, நான் ஐ டோன்ட் லீவ் ஃபார் அதர் பீப்பிள், மற்றவங்க வியூ போய் நான் எடுக்க மாட்டேன். ஆனா என்னது at the end of the day somewhat to please other people. அது ரொம்பயான இன்சிடென்ட். நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் போவோம், நம்ம பாய்க்கிற காடி வச்சுக்கோமா. இப்போ ஒரு மைவி பாய்க்கிறோமா, ஸோ அந்த டைம்ல மற்ற ஃபேமிலி, நானும் மைவி பாய்க்கிறேன். ஒரு மாதிரி எனக்கு டச் மட்டும்லாம் பார்த்தாரு.
என்னது ஸோ மை பை. ஸோ அந்த டைம்ல மத்த பெரிய பெரிய காடியா வரும். சில பேர் சொல்லுவாங்க மாத்து காடியை மாத்து. ஆமா. அதான் நான் கேட்டேன், இந்த ஈவெண்ட்க்கு வர அது சடங்கு ஈவெண்ட்க்கு அது நான் போய் என்னது BMW பாய்க்கணுமா? ஏன் சடங்கு இவன்னா அவ்வளோ இதான் இவனா? ஆமா. இல்ல இல்ல அவனுக்கு 1000 பிரச்சனை அதான். இருக்கும். இவனுக்கு வந்து காடியில தானே அவனுக்கு வந்து காடி நீ வந்துட்டு ஒரு 2 லட்சம் கடனோட வந்துட்டு கடனோட ஒரு நல்ல காடி பாய்ச்சா சந்தோஷம். கடனே இல்லாம ஒருத்தன் சப்ப காடி பாய்ச்சா அவனுக்கு வந்து வயிறு அவன் எரியும். கடன்காரன் இருக்கணும். அவன் கடன்காரன் அது ஆயிடுது. மாற்றம் வருது சில பேர் எதுனால fear of people seeing how they think correct. about you தான் தெரியுது. I mean like if overall think people change their style, their hairstyle. இப்போ வச்சுக்கோமே என்னது இப்போ புது டெக்னிக்லா லைக் என்னது ஸோ அந்த மாதிரி தான் என்னது ஓனது இல்ல பரவாயில்ல, இது ஒரு இன்டர்னல் ஜோக், மறந்துடலாம். ஓகே நம்ம இல்ல கடந்து போயிடலாம். இது அடுத்த கேள்வி தூக்கி போடுங்க. போட்ட கேள்விக்கே இன்னும் உருப்படியா பதில் சொல்லிடா. பாயிண்ட் ஆஃப் வியூ யாராவது சொல்லுங்க. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க வந்து மாறினது லைக் ஹானஸ்டா சொல்ல போறீங்களா சொல்லலாம். இல்ல இல்ல ஏன்னா வந்து இப்ப வந்து நான் பேசுறது எல்லாமே ஹானஸ்ட் தான். சேஞ்சஸ் வந்து அவளை மறக்கதான். சோ வந்து இந்த சேஞ்சஸ்லாம் இல்ல. அவளுக்காகதானா இல்ல உனக்காகயா? இல்ல உண்மையா சொல்லணும்னா எனக்காக தான். அவனால எனக்காகவே வந்துச்சு. மேபி her reason for being in my life is because I need to be a better person. அதுக்குன்னு இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படி இரு அப்படி சொல்லிட்டு தான் விட்டுட்டே போனாங்க. லைஃப தொலைச்சிட்டியாடா. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லையே அவளை தவிர அப்படின்னு இருக்கு. நான் இப்ப சொன்னல, நான் பின்னாடி திரும்பி பார்த்தா எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இருக்கு என் லைஃப்ல. ஸோ நான் எனக்கு வந்துட்டு இப்போ டவுன்ஃபாலே வராதுன்னு இல்லை. ஆனா அடுத்த டவுன்ஃபால் வந்துச்சுன்னா நான் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க நான் இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் இதை செஞ்சேன். அவரோட பேஜ் கூட இருக்காரு. ஸோ நான் திரும்பி பார்த்தா நான் என்ன செஞ்சிருக்கேன். ஓகே இப்போ என்னோட இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்களாம் சொல்றீங்க என்னது டவுன்ஃபால் வந்தாதான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் மாத்துவோம் பெட்டர் ஆகணும் அப்படின்னு. ஆனா டைம்க்கு டைம் டவுன்ஃபால் வந்தே ஆகணும். இல்லன்னா ரியாலிட்டி செக் இருக்கு. இல்லன்னா ஒரு ரியாலிட்டி செக்கே இருக்காது. அடிப்பட்டு கூட யாரும் தெரியாது. அது அவன் தலையிலுத்து. அவனுக்கு இது நம்ம கடந்து போவோம். சரி இன்னைக்கு நான் உழுந்துட்டேன், வேற என்ன, சரி நாளைக்கு எழுந்துட்டு போயிடும். சில பேரு அந்த பிகஸ்ட் ஸ்பெஷல் நம்மளுக்கு கிஃப்ட் என்னன்னா நம்மளுக்கு ஓகே. சில பேர் நாளைக்கு என்ன காசு, நோ மணி நோ ஃபுட், அவனுக்கு வேற பிரச்சனை இருக்காது. அவ்வளவு இதெல்லாம் சப்ளிமெண்டட் அவனுக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு இல்ல தூக்கி போடுங்க. மாற்றம்ன்ற ஒரு திங் வரும்போது ரொம்ப பேர் வந்து அந்த முதல்ல சொன்னேன்ல அந்த கபீர் வாசுகி பாட்டுல இருந்த மாதிரி தான் என்னது ஷவுட் அவுட் கபீர் வாசுகி. இல்ல மாற்றத்தை வந்து என்னது சந்தேகப்படுற அந்த மாறணுமா அப்படின்ற அந்த டவுட் இருக்குல்ல, அந்த டவுட் வந்து எதனால உருவாகுதுன்னா ஆல்ரெடி நீ வந்து உன் மைண்ட்ல வந்து நீ ஒரு பெஸ்டா இருந்திருக்க, நீ ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி நீ உன்னை நினைச்சிருக்க. அந்த கம்ஃபர்ட்ல நீ வெளியே வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்கிராச்ன்ற ஐடியா நீ சொன்னல, டைம் டு டைம் ஒருத்தனுக்கு டவுன்ஃபால் இருக்கணும், ஒரு ரியாலிட்டி செக் இருக்கு. ஆக்சுவலி இல்ல நீங்களே இல்லன்னு சொல்லிட்டீங்க. இல்ல என்னன்னா இப்ப நீ சொன்னல நான் வந்துட்டு மைண்ட்ல நான் தான் பெஸ்ட்னு வச்சிருந்தேன் அப்படின்னு. இல்ல அப்படி சொல்லல. இல்ல நீ சொன்னது எனக்கு புரியுது, நீ அப்படி சொல்லல. பட் என்னன்னா இப்போ நம்ம மைண்ட்ல வந்துட்டு நம்ம தான் இப்படின்னு நினைச்சிருந்திருப்போம், நம்ம இந்த மாதிரி சரியா இருப்போம். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கமல் வந்துட்டு ஒரு நல்ல ஆக்டர், ஒரு நல்ல என்னது ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பீக்ல இருந்த டைம்ல ஹிம்செல்ஃப் புட் அவரு கீழே வச்சு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கீழே அசிஸ்டண்டா வேலை செஞ்சாரு. ஹி வென்ட் டவுன், ஒரு ஆளுக்கு கீழே வேலை செஞ்சு மறுபடியும் வந்து அந்த ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்காக மறுபடியும் வளர்ந்து இல்ல ஐ மீன் புரியுதா, ஒரு விஷயம் மாறணும்னா மாத்திக்கிறதுனா அந்த மாறுற விஷயம் வந்து எவ்வளவு மாற்றம் சொல்லு. இல்ல நான் அதை வந்துட்டு எப்படி பாக்குறேன்னா, அவர்னால முடியுது, அவர் செய்யறாரு, நம்மனால அது முடியாது. யாரு கமல் இப்ப நீங்க போயிட்டு கத்துக்கணும்னு சொல்லிட்டு கீழே நமக்கு வந்து இப்போ என்னை கேட்டா கூட நான் அந்த இடத்துல இருக்கிறப்ப எனக்கு ஒரு பயம் இருக்கும். ஐயோ நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னா ஏன் நான் மறுபடியும் கீழே போயிட்டு வரணும்.
ஆமா அப்படியே தோணுமா உனக்கு? இப்ப தோணுது. ஆமா, இப்ப ஆ. எனக்கு என்ன திடீர்னு இல்ல நான் எப்படி பாக்குறேன்னா அவர் ஏன் அந்த மாதிரி செய்யறாருன்னா பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நான் நினைக்கிறேன் இந்த மாற்றம் இது எல்லாமே தூக்கி சைட்ல வைப்போம். அவர்ட்ட காசு இருக்கு. காசு இருக்கு. அவர் மறுபடியும் சரி இவன் நீ திட்டிட்டான், நாளைக்கு இருடி நாளைக்கு அவனையே வேலை விட்டு உன்னை தூக்குவேன். வேலைக்கு தூக்கிடுவேன். இல்லன்னா நம்ம இலான் மஸ்க் மாதிரி நான் அந்த இதே வாங்கிடுவேன்டா அப்படின்னு வாங்கி விட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரு. Actually, காசு இருந்துச்சுன்னா காசு இருக்கு. பிரச்சனை இல்ல. அதுதான். ஆனா Because- try பண்ணேன் அது நான் எல்லாத்தையும். படிச்சிருக்கேன் எங்கேயோ. யூசுவலி ரிச் மேன் தான் இந்த மாதிரி they able to start a first. Yes, because they have the power. இன்னொன்று பவர் இல்ல மென்டாலிட்டி. அது ஒரு மென்ட் நம்ம லைக் அது ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு தியரி இருக்கும் ஹீல் தெரியுன்னு. ஒரு கட்டத்துல நம்ம மேல போயிட்டு அங்க பீக்ல இல்லைன்னா என்ன நடக்கும், சரி இன்னும் போவோம் மேல, அதான் மேல இவ்வளவு தூரம் வேலை வந்துருச்சுன்னு. ஆனா சில பேர் கம் டவுன் பேக் டு கோ Up again. லைக் ஹைக்கிங்ல ம், சொல்லும் போது. ஸோ அதான் நான் பாக்குறேன். ஆமா ஆமா. ஸோ அதுதான் ஏன் அந்த அளவுக்கு யோசிக்க முடியுதுன்னா ஏன்னா அவனுங்களுக்கு காசை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஐ மீன் டைமே தேவைப்படாது. Actually, அது ஒரு உண்மையான இல்ல correct. என்ன கேட்டேன்னா, நான் ஒரு புக்கு படிச்சிருக்கேன், ரிச் டேட் புவர் டேட்னு ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்துட்டு ஒரு திங் இருக்கும், புவருக்கும் ரிச்சுக்கும் ஒரு வித்தியாசம் வந்து அந்த ரிச் டேட் சொல்லுவான். அந்த ரிச் டேட் கையிலே காசு இருக்காது, ஆனால் வந்து அவன் எப்பவுமே வந்து அவன் பையன்கிட்ட ஒன்று ஒன்று சொல்லுவான், அதாவது நான் பணக்காரன் தான், ஈவன் தோ ஐ டோன்ட் ஹேவ் மணி, ஐம் ரிச். யூ நோ வை? பிகாஸ் புவர்ன்றது ஒரு மென்டாலிட்டி, பீயிங் ப்ரோக்குன்றது ஒரு 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 ஸ்டேட்டஸ். நான் வந்து ப்ரோக்கு தான், என்கிட்ட காசு இல்லை தான், பட் மை மென்டாலிட்டி இஸ் ரிச். உனக்கு வந்து நல்ல மென்டாலிட்டி இருந்தா நீ கமல் வந்து பணக்காரன் காசு இருக்கு அப்படின்ற கான்செப்ட்ல பாக்குறேன். நான் அவனை எப்படி பாக்குறேன், நான் அவர் எப்படி பாக்குறேன்னா, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, என்னால முடியும், நான் செய்ய போறேன், ஆமா, எனக்கு வேணும், நான் செய்ய நான் போறேன். அக்ரி பண்றேன். ஈவன் ஐ எம் ப்ரோக், இட்ஸ் ஃபைன், ஐ எம் ப்ரோக். பிகாஸ் ஒரு நாள் அதை நான் கத்துக்கிட்டு வரும்போது ஐ எம் ரிச் பிகாஸ் மை மென்டாலிட்டி ஹேஸ் ஆல் தி ஸ்கில்ஸ் நீடட். பணம் காசெல்லாம் தனியா தள்ளி வைக்கும் போது ஆமா. ஒரு மனுஷன் வளர்றதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா அவனோட மென்டாலிட்டி. ஒரு மனுஷன் மாறணுன்றது அவன் மென்டாலிட்டியை பொறுத்து தான் ஆமா, இருக்கு ஆமா. தவிர்த்து அந்த அதான் சொல்லுவாங்களா அந்த எரிபொருள்னு, அந்த எரிபொருளும் ஒரு மென்டாலிட்டியிலேருந்து தான் ட்ரூ. உருவாகும். ஸோ ஈவன் இப்போ சும்மா வந்து என்கிட்ட காசு இருக்கு அதனால நான் ட்ரை பண்றேன். காசு இருக்கிறவன் என்ன நினைப்பானா, எனக்கு போர் அடிக்குது நான் செய்யறேன்னு. காசு இல்லாதவன் தான் எனக்கு இது வேணும் அதனால நான் செய்யணும், அந்த மஸ்த் அங்க இருக்கும். மஸ்துக்கும் என்னால முடியும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அங்கேருந்து தான் மாற்றம் உருவாகும். அதாவது மாறுறனால தான் நம்மளா மனிதன். ஸோ அப்போ மனிதன் வந்து மாறிட்டே இருக்கிறது தான் வந்து அவனோட குணமே. ஆமா, அப்போ வந்து அவன் வந்து முக்கியமான ஆமா, ஒரு விஷயம் மென்டாலிட்டி. இல்ல இதுல இந்த டைம்ல நான் ஒண்ணு பதிவிச்சே ஆகணும். உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஆன்சர் தான். இல்ல உண்மையிலேயே ஆமா, ஏன்னா என்னோட இதையும் சேஞ்ச் பண்ணா. ஏன்னா நான் வந்து முதல்ல சொன்னல எனக்கு ஒரு பயமா இருக்குன்னு. அதுதான் என்னோட Poor mentality. அதனால நான் பிக்சர் ஈவன் குட் எக்ஸாம்பிள் நம்ம டிவிக்கு லீடர் தான், நம்ம தலைவர் தான். இல்ல இது ஆக்சுவலி குட். ஏன்னா someone who have pick nobody like want to like 200 million 300 million க்கு சம்பாதிக்கிறாங்க. nobody want to leave everything, just change the career. இல்ல அவரோட காதலி வந்து சிஎம் ஆமா, ஆகணும். Hey. இல்ல கேப்ல இப்படி இழுத்து போடலாமா குந்தவைய? இல்ல but like you see like even அதான் இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஆண்டவரும் அந்த மாதிரி தான் விஸ்வரூபம்ல வித்து அவதாரு கேசா நான் இந்த படம் என்னது பிரச்சனை இல்லை, but I want to still make movie. நம்ம மேடி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு, obsession. ஆமா, obsession. Obsession. ரீச் பீப்பிள் நீ நல்லா பார்த்தாக்கா தி டோன்ட் அத நீ நல்லா பாரு. லைக் ஈவன் ஃபார் லைக் டிவி பர்க்க நம்ம சொல்லுவோம் விஜயாந்தனி இவன் மாத்தி why they changing the career, but is the will to start. So இந்த மாதிரி ஆளுங்க தான் the same people who when zero they want to be a music that everyone love. They're willing to take the risk for it. ஏன்னா மாற்றம்ன்றது வந்து ரிஸ்கோட வர்ற ஒரு விஷயம். அந்த ரிஸ்க்கை உன்னால ஹேண்டில் பண்ண முடியலன்றனால தான் நீ மாற்றம்ன்ற ஒரு விஷயத்தை யோசிக்க மாட்டேற. அதான் நான் முதல்ல சொன்ன அந்த பாயிண்ட். நீ வந்து ஆல்ரெடி ஒரு பெஸ்ட்ல இருக்க நினைச்சிட்டு இருக்க, அந்த பெஸ்ட்டை உன்னால விட்டுட்டு உன் பழைய செல்ஃபை வந்து நீ விட்டுட்டு நீ வந்து முன்னுக்கு போக மாட்டேற. இப்போ வந்து இங்க ஒரு கேள்வி கேட்கறேன், அந்த கேள்வியை நான் விடல, அவங்களதான் விட்டாங்க. மறுபடியும் அவருடைய என்னது என்னோட கண்டென்ட் பதிவு வச்சுக்கிறேன். அதை மையப்படுத்தி இன்னொரு கேள்வி. இவர் இவ்வளவு சொல்ற நம்ம சேனலுக்கு சூலாம் வரதில்ல லெட்டர்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் டிபேட்டா கூட்டிட்டு வந்துரும். நீயா நானா மாதிரி கோபிநாத் போட்டு சொல்லுங்க இந்த விஷயம் என்னது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் நீங்க சொல்லுங்க. இல்ல நான் தனுஷ் ஓகே. ஸோ என்னன்னா முதல்ல கேட்ட அந்த கேள்விக்கு வச்சு ஒரு லீடு கொடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். இஸ் யுவர் ஓல்ட் செல்ஃப் இஸ் ஒர்த் ஸ்டேயிங் ஃபார் ஆர் ஒர்த் கீப்பிங்? அதாவது இருக்கணுமா இல்ல உன்னோட இப்போ நீ உனக்கு கம்பேக் இல்ல ஒரு சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நீ ஒருத்தனா இருந்திருப்பல, அந்த ஓல்டு செல்ஃப் நீ வந்து அவனாவே இருக்கிறதும்
அவனை வந்து மத்தவங்க எக்ஸெப்ட் பண்றதும் இஸ் இட் வொர்த் இட்? புரியுதா? புரியுது. ஆ டெஃபினட்டா இல்ல. இல்ல. டெஃபினெட்லி இல்ல. ஏன் இல்ல. சொல்லுன்னா, ஏன்னா ஒருத்தவங்க உன்னை விட்டுட்டு போறாங்கன்னா, இல்ல ஒரு 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 சிச்சுவேஷன்ல உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நீ ஃபெயில் ஆகுறன்னா, உன்னோட சரி அவர் ஏதோ புது இல்ல என்னது ஒன்னு யாராச்சும் விட்டுட்டு போறாங்களோ, இல்ல வந்து உனக்கு லைஃப்ல ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்றன்னா, உன் ஓல்டு செல்ஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் போன எபிசோட்ல ஒன்று பேசியிருப்போம். என்னன்னா பொறாமைன்ற அந்த கான்செப்ட்ல வந்து சொல்லியிருப்போம். வேற ஒருத்தன் ஒன்று நல்லா செஞ்சுட்டு இருப்பான். நீ வந்து உன்கிட்ட என்ன இருக்குன்றத மாத்திக்காம நீ அவனை பார்த்து பொறாமப்படுவ. ஆனா அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இதுக்கு ப்ரீவியஸான கேள்வி கூட நான் நடுவுல கட் பண்ணிட்டு இல்ல அப்படி இப்படிலாம் ஒரு கொலைப்படி பண்ணேன்ல, அந்த அந்த கேள்விக்கு நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட பாஸ்ட் செல்ஃப்ல வந்துட்டு இப்பதான் வந்துட்டு நான் என்னைய அக்னாலேஜ் பண்றேன். அவன் புரியுதா? இப்ப நான் வந்துட்டு ஒரு செல்ஃப் ஒர்த்து இல்லைன்னா நான் ஒரு விஷயத்த செய்யறேன்னு அதை நான் வந்துட்டு அக்னாலேஜ் பண்றேன். இதுக்கு முன்னாடி நான் எது செஞ்சாலுமே நம்ம அவ்வளவுதான் நம்ம செய்யறதுலாம் ஒன்றும் பெருசு இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அப்படிதான் என்னோட மென்டாலிட்டியும் இருக்கும். அப்போ அது 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 வந்துட்டு ஒரு கருவி. அந்த கருவி உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கணும், நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சிரும். அப்போ நீ யோசிச்சு பாரு, நீ எல்லாம் ஒரு ஆளே இல்லடான்னு இருக்கிற தருணத்துல நீ எவ்வளோ ஒரு ஹார்ட் டு ஹேண்டிலான பர்சனா இருந்திருப்ப. அப்படிதான் இருக்கு, ரொம்ப ஹார்டா இருக்கேன். ஹாட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. இல்ல அவன் எவ்வளவு உணர்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கான். இல்ல காமெடி பட்டுக்கு இல்ல யாரு இல்ல அரவிந்த் சாமி சொன்னது விட்டா தூங்கிடுவான் போல இருக்கு. சோ அந்த மாதிரிதான் முதலே வந்துட்டு நம்மளோட தனுஷ் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப அழகான பதில். ஓகேயா, அவன் இப்போ ஒரு 10 வருஷம் இப்ப திரும்பி பார்த்தா அவன் 10 வருஷத்துல என்ன பண்ணியிருக்கானே தெரியாது. ஸோ அங்கதான் ஆக்சுவலி ஒரு தவறு நடக்குது. ஸோ அப்ப அதே 10 வருஷத்தை வந்துட்டு செல்ஃப் கீப் பண்ணியிருந்தானே இன்னொரு 10 வருஷம் அவன் திரும்பி பார்த்தானே இன்னும் இருக்காது ஒண்ணுமே. அவன் இப்ப கஞ்சா அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்துட்டு என்ன 10 வருஷமா கஞ்சா இல்ல எனக்கு புரியல இது எங்க இருந்து வருது. இல்ல இப்ப கேட்டனா இட் இஸ் நாட் வர்தி இல்ல. நீ ஒரே நல்ல குணம் அப்படியே இருக்கிறது நல்லா இருக்கும். ஆனா நீ ஒண்ணுமே இல்லாம ஒரே மாதிரி இருந்தனா அது நாட். ஆமா, இது நானும் லைக் அது ரொம்ப பேர் பார்த்துருப்போம். சில பேர் கான்ட் டேக் யூ சேஞ்ச் தருமானே. இப்ப நீ நான் வேற மாதிரி இந்த ஸ்கூல்ல வேற மாதிரி இருந்தா இப்ப நீ வேற மாதிரி இருக்கனே, அந்த சேஞ்ச் சில பேர் ஏத்துக்க முடியாது. அது வந்து சேஞ்ச் ஏத்துக்க முடியல. அவன் சக்சஸ் அவனால ஏத்துக்க முடியல. தேவை ஒரு சக்சஸ் ஆனா லைக் இட்ஸ் a good term. எவ்ரி லைக் மாற்றம் நாட் ஜஸ்ட் நீ என்னது லைஃப் சம்மந்த உன்னோட தாட் ப்ராசஸும் மாற்றம். லைக் நம்ம 5 years ago மற்ற திங்ஸ் லைக் இது டேபு அஞ்சோ இப்போ நம்ம ஏபிள் டு திங்க். ஏன்னா இட்ஸ் குட் திங்கிங் மாற்று இஸ் வெரி குட்ல நம்ம த வே மென்டாலிட்டில. ஏன்னா அதுவும் ஒரு குட்டி மாற்றம் தான். எவ்ரி என்னோட இன்னொரு ஒரு பெரிய ஒப்பீனியன் என்னன்னா, மாற்றத்துல வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் நீ வந்து உன்னை அக்னாலேஜ். நீ வந்துட்டு ஒரு விஷயம் வந்து உனக்கு புதுசா இவ்வளவு நாள் முன்னுக்கு காதல் தப்புன்னு நீ ஒரு நினைச்சா சொல்லுவான். ஏதாச்சும் ஒரு வந்து கான்ட்ராடிக்டான ஒரு பாயிண்ட் சொல்லிருப்பான். ஒரு 10 வருஷம் செஞ்சுட்டு உனக்கு அந்த பாயிண்டே வந்து மேக் சென்ஸ் பண்ணலாம். யாரு அதை அக்னாலேஜ் பண்ணி யாரு வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு லைக் யூ கேன் தென் ஒன்லி யூ கேன் சேஞ்ச். தருமா நீ இல்ல நான் 10 வருஷம் சொன்ன பாயிண்ட் வந்து ரைட்டு, இப்போ வந்து என்னால மாத்தி சொல்ல முடியல கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இருந்தனா உன்னால சேஞ்சே பண்ண முடியாது. இதனாலதான் நிறைய வந்து ஆக்டர் செலிபிரிட்டிஸோட 10 years பிஃபோர் இருக்கிற கமெண்ட்டை இப்போ வந்து சொன்னாங்க போறாங்க. அது உனக்கு மெச்சூரிட்டி ஆயிட்டு மெச்சூர்ட் ஆவற நீ இல்ல. க்ரோ பண்ண. ஆமா, நீயும் சொல்ற அந்த 10 வருஷம் ஃபுல்லா என்ன ஷேக்ஸ்பியர் மாதிரி ஃபுல்லா மெச்சூரா இருந்தாங்க. அவன் 18 19 இயர்ஸ் தர்த்தியா சுத்திட்டு ஃபுல்லா பொண்ணுங்க அடிச்சிட்டு இன்னைக்கு இப்ப வந்தா ஃபெமினிஸ்டா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து மாற்று மாறின நம்மளோட தனுஷ் வந்து நாளைக்கு மறுபடியும் பழைய சிம்பு மாரி ப்ளே பாயா ஆயிரலாம். யூ நெவர் நோ. மன்மதன் இப்ப கூட இருக்கலாம். சோ இல்ல தட்ஸ் குட் பாயிண்ட். ஏன்னா அதுதான் மாறுறது நல்ல விஷயம் தான். மைண்ட் செட் மாறுது. அப்போ ஒரு குட் எக்ஸாம்பிள். அந்த டைம்ல இந்த வச்சுக்கோ அந்த கோகோலா பத்தி இப்ப வந்து அகெயின்ஸ்டா இருக்கா. ஆனா சில பேர் இன்னும் புதுசா வந்து புது ட்ரிங்க் ப்ரோமோட் பண்றாங்க. கேம்பா இஸ் தி பெஸ்ட். ஷவுட் அவுட் டு கேம்பா. கேம்பாவா மரியாதை அது சொல்றது சேஞ்சஸ் இன் லைஃப் ஸ்டைல்ல உன்னோட தாட் ப்ராசஸ் அக்னாலேஜ் மிஸ்டேக். ஆனா உன்னோட சேஞ்ச் அக்னாலேஜ் பண்ணலாம். ஆக்சுவலி சில பேர் ஓகே ஆக்சுவலி சேஞ்ச் எப்போ நடக்கும்னா when you are
கான்ஷியஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஆமா அது அந்த கான்சியஸ்னஸ் அந்த இருக்கும்போது கான்ஷியஸ்னஸ் நீ திரும்பி பார்த்து உன்னை நீயே இவாலுவேட் பண்ணிப்ப. அந்த இடத்துல நீ என்ன ரொம்ப பேர் வந்து பண்ண மறக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தன்னை தானே வந்து அவன் பண்ண மிஸ்டேக்கை மன்னிச்சு அவன் கூட பேச தன்னை நேரம் நிக்குது. நான் நினைச்சா பில்லா பட தண்ணி தண்ணி அந்த பாட்டு நினைச்சு நம்ம இப்ப யாரு கூட இருக்கோம்? சாய் அபியங்கர் கூட. ஏய் அது ஒண்ணா சொல்றானுங்கடா. ஏன்டா என்கிட்டயே வர? நம்ம சாய் இல்ல நம்ம ஷார்ட் அவுட் சாய் நம்ம பாட்காஸ்ட் கேட்டா நீ வந்து ஒரு எல்போ பண்ணிடுவாரு, தப்பா பேசிடாதீங்க. நல்லா இருக்குடா. அதனால அவர் எல்போ மேலேயே தூங்கிட்டு இருக்கேன். இல்ல அதான் என்னது தன்னை தானே வந்துட்டு என்னது மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இல்ல, பரவாயில்ல. இல்ல அவரே அவர் கேள்வி கரெக்டா இருக்கு இல்ல, சொல்றாரு. இல்ல, கடந்து போயிடலாம் பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல கடந்து போயிடலாம். இல்ல பட் அது கம்மி ஆயிடுது. அந்த அந்த மாற்றம் சில பேர் ரொம்ப அந்த அரகனாக இல்ல என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கரெக்ட்னு சொல்லிட்டு 10 வருஷம் அவன் செல்ஃபா அது அவனுக்கு தெரியும் அவன் தப்புன்னு. ஆனா அவன் ego. பண்ணிக்க முடியல. ஐயோ, நான் வெளியே சொல்லிருந்தேன் இன்னைக்கு நான் தப்புன்னு. இல்ல நீ இன்னைக்கு மாறலாம். அதே தான் நாங்க சொல்றோம். ஒன்னாவது பாட்காஸ்ட்ல நான் எப்படியோ நல்லவ மாரி பேசிருக்கலாம். ஆமா. பாட்காஸ்ட்ல இன்னும் நல்லவன் மாரி Actually, ஆமா, ஆமா. நேரடியா பாக்குறப்ப அது ஆப்போசிட்டா இருக்கு. ஆமா. ஆமா ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் ஏதாச்சும் தப்பா இதை சொல்லிருக்கோம்னா பட் அட்லீஸ்ட் வி ரியலைஸ் ஆஃப்டர் தி 5th பாட்காஸ்ட் இது குட் திங் தான். இதே பாட்காஸ்ட இன்னும் வந்து ஒரு 5 மாசம் சேர்ந்து 2 பாட்காஸ்ட் கழிச்சு நம்ம செலிபிரிட்டியை கூப்பிடுவோம். இதே கேள்வி கேட்போம். அன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்ன பதிலுக்குலாம் ஆப்போசிட்டா சொல்லுவாரு. அதுதான் மாற்றம். ஆமா மாற்றம். மாறாதீங்க. ஐயோ அந்த சைட்டு போயிடாதீங்க, தப்பு பண்ணிட்டேன். பிஃபோர் ஆப்லா ஸோ சில எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம கேட்போம். ஸோ நம்ம வந்து நம்ம செலிபிரிட்டிலேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இந்த டூரிங் இந்த சேஞ்சஸ் டைம் ஏதாச்சும் லைக் வந்து வாவ் நம்ம இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம், நம்மளால இது முடியுமா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் நடந்து அதை பத்தி நீங்க இது பண்ணியிருக்கீங்களா? என் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே அது மாதிரி தான். இப்ப ஸோ ஒரு அது Wrap up பண்ணதுக்காக தான் நம்ம கூட இல்ல இல்ல அதான் உண்மை. Wrap up பண்றதுக்கு தான் ஒரு லைட் முடிச்சு போட்டாரு. டக்குனு அதான் நல்ல actually அதான் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மை. நான் இப்ப என்னோட இந்த கண்டென்ட் கிரியேஷன் பத்தியே பேசலாமே. நான் எனக்கு ஃபாலோ இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. இல்ல அந்த அந்த ஓகே. ஸோ ஒரு கதைக்கு வரணும்னா அது ஒரு பெரிய கதை. பட் அந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இப்போ ஏற்கனவே நம்ம மேடி கிட்ட பேசின மாதிரி இப்போ இந்த கிஸ்தனிக்ஸ்னு ஒருத்தவர் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு யூடியூபர் இருக்காரு. அவரோட கண்டென்ட் பார்த்தனா நம்மளோட சூர்யாவோட கண்டென்ட் மாதிரியே தான் இருக்கும். என்னோட கண்டென்ட் மாதிரி இருக்காது, அவரோட கண்டென்ட் மாதிரி தான் என்னோட கண்டென்ட் இருக்கும். பட் இன்ஸ்பயர் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி நான் ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா அந்த டவுன்ஃபால் இருக்குல்ல, அந்த ஒரு மாதிரி ஒரு தருணம், அந்த தருணத்துல நான் முக்கால்வாசி டைம் ஸ்பெண்ட் பண்ணினதே அவரோட கண்டென்ட்ல தான். அண்ட் நானும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ நிறைய ஒரு என்ன சொல்றது கான்ஃபிடென்ஸ், என்கரேஜ்மெண்ட், ஓகே நம்மனாலையும் முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது வந்துட்டு அந்த மாதிரி ஒரு அந்த கிரியேட்டர். அதே மாதிரி நிறைய கிரியேட்டர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. அப்போ அதெல்லாம் இருக்குது ஓகே, பட் அதை நம்மளும் செய்யணும்ல. அதுக்கு ஒரு இது வேணும்ல, அந்த ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ஒரு விஷயத்த என் லைஃப்ல செஞ்சதே இல்லை. இல்ல கேக்குறேன். ஏன்னா ஒருவேளை அப்போ ஸ்பான்சர்ஷிப்லாம் வரும், அப்போ பெரிய சொல்லிட்டு ஒன்று சார் தான் கூப்பிடணும். ஸோ அந்த அந்த பை எனி டைம் உன்னுடைய ஆமா சேஞ்சுக்கு நீங்களும் கொஞ்சம் என்ன சொல்றது கெட் யூஸ் டு ஆகணும். இன்னைக்கு நீ என்னை சங்கர்னு கூப்பிடுது, அடுத்து சார்னு கூப்பிடணும்னா நீ கூப்பிட்டு தான் ஆகணும். இல்ல கால் மீ சார் சூர்யாடா. ஐயோ கண்டென்ட் கரெக்ட்டா லிங்க் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காப்ல. இது ரொம்ப தப்பான சேஞ்ச். இல்ல சூர்யான்னு தான் பேர் வச்சான், அவன் ரோலெக்ஸா மாறிட்டான். அவன் அது ரோலெக்ஸ் வருது. இல்ல அந்த அந்த பிளேன் மூவி இருக்குமே, அது என்ன படம் அது? ஓகே அதான் ஹைஜெக் பண்ணிடுவாங்க. இல்ல அது இல்லையா அந்த சூரரை போட்டுறா. சூரரை நிறைய மூவி இல்ல நான் வந்து சூர்யாவை பத்தி இல்ல நான் எதிர்பார்த்தது வந்து சூரரை போட்டு மாதிரி டயலாக் வரும்னு எதிர்பார்த்தா, இவன் போயிட்டான் ரோலெக்ஸ் மாதிரி பேசுறது. அங்கே பாருங்க, அங்கேயும் கஞ்சா தான், அங்கேயும் கஞ்சா. அப்ப இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், அதான் ஓகே. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி இப்போ நான் கண்டென்ட் கிரியேஷன் பற்றி பேசினேன். ஸோ அதுவே வந்துட்டு எனக்கு நான்
11 நாளா தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டுடே இஸ் த 12th டே பட் நீங்க அந்த வீடியோ நாளைக்கு தான் பாப்பீங்க. என்ன தடுத்துட்டோம் நாங்க. இல்ல இல்ல, நம்மலாம் அவனுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கோம். நான் காலையில 7 மணி ஆகுனா கூட ஃபுல்லா எடிட் பண்ணி முடிச்சிட்டு தான் போஸ்ட் பண்ணிட்டு தான் தூங்குவேன். நேத்தே 4:30 மணிக்கு தான் தூங்கி 4:30 மணி வரைக்கும் எடிட் பண்ணிருக்கேன். சோ இது எல்லாமே எனக்கு புதுசு. அது ஒரு எடிட் dedication. பண்றது புதுசு. நான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நான் பேசுறது புதுசு. நான் பேசி என் செல்ஃபை நான் சோஷியல் மீடியால எக்ஸ்போஸ் பண்றதே புதுசு. ஆமா அந்த மாதிரி லைக் கன்சிடர் ரிஸ்க் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியாகணும். நான் இப்போ என்னன்னா நான் டே 1ல இருந்து நான் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியாகிறது தான் என்னோட ஜேர்னி. ஸோ டெய்லி இதாக ஒரு கம்ஃபர்ட் ஜோன் நீ வெளியே ஆகுற. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னன்னா நான் இதனால இன்னும் அவேர் ஆகிறேன். என்னை சுற்றின எனக்கு தோணுது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ சும்மா நடந்து போகிற டைமில் அப்படியே போயிடுவோம். இங்கே கீழே என்ன இருக்கோ அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்க மாட்டோம். பட் இப்போ வந்துட்டு பிகாஸ் தட் ஐம் posting this and I took a challenge that I have to post for 30 days இப்படின்னு சொல்றப்ப I start to notice a lot of things. ரொம்ப பேர் செல்ஃபி கேக்குறாங்களா? இல்ல அவன் சிரிக்க ஆரம்பிச்சா தெரிஞ்சு அடுத்த கண்டென்ட்க்கு ரெடியா இருக்கானு. சரி சாரி கேட்டா நல்லா தான் இருக்கும். கெஸ்ட பத்தி விட்டுறாதீங்கடா, அடுத்து வர மாட்டேங்கிற போறான். சோ அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணோம்னா பட் இப்போ வந்துட்டு இன்னும் கூடியா பண்றேன். ஒரு பெரிய விஷயம் பண்றதுக்கு 9 சின்ன விஷயம் பண்ணணும்ல. அந்த சேஞ்ச் வர்றதுக்கு 9 ஸ்டெப் கஷ்டப்பட்டு உன்னை நீயே அதுல வெளியாக்கி அந்த கோலை நோக்கி போகணும். ஆக்சுவலி ஆமா கம்ஃபர்ட் ஜோன் வெளியே ஆயிட்ட இந்த பிலீஃப் அடுத்து வர கம்ஃபர்ட் ஜோன் என்னவா இருக்கும் நீ பிரேக் பண்றதுக்கு ஃபியூச்சர் பிளானிங்? என்னோட கரியர் தான். அது இப்படி சொல்லுங்க உன்னோட. இல்ல அவன் எப்படி தெரியுமா பதில் சொல்றான். அந்த ஆக்டர் விமல் வந்துட்டு சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் அவ்வளவுதான் சொல்ல முடியும். சாப்பிட்டேன்னா தான் சொல்ல முடியும். அதுல சாம்பார் ஊத்தி என்னது இந்த கீரை வச்சா அந்த கீரை வச்சா வந்துட்டு நான் இதுல சாம்பாரு, கோழி, ஊறுகாய், அப்பளப்பூ, அப்புறம் அது என்னது துவையல் எல்லாமே வச்சே கூட சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்காக எதனால செய்ய வேண்டாம். சாம்பார் எடுத்து சிம்பு மூஞ்சில ஊத்தி கரியர். சோ என்னோட நெக்ஸ்ட் இதே கரியர் தான்ல. and I'm doing all of this is because of for my career. அப்பனா நம்ம அதாவது இப்ப பேர் சொல்லலாம் ரேப்பா வந்து நம்ம சங்கரோட நம்ம சங்கரோடைய அடுத்த கம்ஃபர்ட் பிரேக் பண்ண கேரியர்ல. ஸோ அவருடைய கேரியர் இப்போ மேபி ஒரு ஷார்ட் அவுட் பண்ணலாம். அவர் ஆக்சுவலி ஒரு டெரிஃபிக்கான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்லலாமா? கன்சல்டன்ட் சொபிஸ்டிகேட்டடா இருக்கும். எனக்கும் கன்சல்டன்ட் தான். ஸோ அவர் ஒரு இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட். ஸோ யாராச்சும் என்னது இன்சூரன்ஸ் வேணுமா நம்ம சங்கர் www.shankar.com.my. என்னடா என்னது பெய்ட் ரிவ்யூ? இல்ல பெய்ட் ரிவ்யூ இல்ல. அப்ப நீயே என்கிட்ட பாலிசி எடுக்கலையே? இன்சூரன்ஸ் நீ உன்னுடைய கம்பேக் கொஞ்சம் லேட்டா எடுத்துச்சு. கொஞ்சம் லேட்டா உனக்கு எடுத்திருப்பேன். இது இப்போ ஆமா சொல்லுங்க. இப்போ என்னது ஆளுக்கு சங்கர் முடிச்சாச்சு. இல்ல அதான் அப்போ இப்போ நம்மளோட ஜஸ்ட் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ என்னோட பிலீஃப் சிஸ்டம் என்னால பப்ளிக் ஸ்பீக்கிங் வராதுன்னு நினைச்சேன். பீப்புள் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணதுக்கு அதுவே வரவே வராது நினைச்சேன், பிலீவ் பண்ணல. ஸோ ரீசன்ட்லி ஜஸ்ட் 1 day ago தான் அது நம்ம அரவிந்த் சாமி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா எனக்கு ஒரு கட்டத்துல ஐ வாஸ் பீன் ஒரு ரிஸ்கான சுச்சுவேஷன். இது ரொம்ப டீட்டெயிலாக சொன்னா வேலை தூக்கிடுவாங்க. பட் ரொம்ப ரிஸ்கான சுச்சுவேஷனு. அந்த ஒரு ஈவெண்ட்க்கு நான் ட்ரைனிங் கொடுக்கணும், பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இது நான் பண்ணலன்னா எனக்கு இந்த வேற டீல் கிடைக்காது. ஸோ அது ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, டூ ஆர் டை சிச்சுவேஷன் இருந்துச்சுல. ஸோ என்னால் ஒரு கட்டத்தில் என்னால் அந்த திங்னால எனக்கு அது ஒரு பிலீஃப் ஒரு சிஸ்டம் வந்துச்சு, என்னால் பண்ண முடியாது, பேச முடியாதுன்னுங்களா. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் ஒன்று தான் யோசிச்சேன், டியூ ஆர் டை இது நம்ம செஞ்சா மேபி ஐ கேன் சீ சம்திங். நான் அந்த ஆஃப்டர் இது செஞ்சு அட்லீஸ்ட் ட்ரை பண்ணாலே பெட்டரு. அண்ட் சர்ப்ரைசிங்லி அது நான் 1 whole day ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன அறியாம நினைச்சேன் 2 hours ட்ரைனிங் பண்ணுற ரொம்ப டயரிங்கான விஷயம். நீ பேசணும் பீப்புள் அட்டென்ஷன் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அது ஒரு ஹோல் டே நான் அது பண்ணியிருக்கேன் ஒன் சைடு. அது ஐ ஃபீல் லைக் தட்ஸ் ஒன் ஆஃப் த பிலீஃப். நான் நினச்சேன் ஓகே நான் பண்ண முடியாது, ஆனால் ஒரு சிச்சுவேஷன் புஷ் பண்ணி அதனால நான் பண்ணியிருக்கேன்னா எஸ் இட்ஸ் சம்டைம்ஸ் சிச்சுவேஷன் வில் ஹெல்ப் யூ டு சேஞ்ச் யுவர் பிலீஃப்னு சொல்கிறேன். என்னது யூனிவர்ஸ் சொல்ல முடியாது. ஓகே என்னோட ஒரு
இந்த சேஞ்சஸ் ஆன ஒரு தருணம்னா இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சொல்லியிருந்தேன்னா எடிட்டர் கட்டிங் போட்டு வெளியாக்கிருங்க. ஓகே, என்னோட இப்போ உங்களுக்குலாம் நீங்களே என் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸோ யூ கைஸ் நோ நான் வந்துட்டு தெரியாத ஆள் கூட நான் போய் பேச மாட்டேன். ஸோ எனக்கு தெரியாத ஆளுங்க கூட அப்ரோச் பண்ணி நான் பேச மாட்டேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்மளோட சங்கரை கூட நான் வெளியே எங்கேயோ பார்த்தேன். ஆனா அவரான அதை முடிவு பண்றதுக்கு நான் நேரா போய் கேட்டிருக்கலாம். ஏன்னா அந்த க்ளோன் வந்து 99.9% இருந்துச்சு. பட் வந்து நான் தெரியலன்னா கன்ஃபார்ம் இல்லைன்னா நான் பேச மாட்டேன். அதனால அவருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவன் ஃபோன் எடுக்கிறான்னா அங்கே முன்னுக்கு இருக்கிறவன்னு பார்த்தா இல்லை, வேற ஆளு. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பர்சன். ஸோ நான் என் வாழ்க்கையில் என்னன்னா எனக்கு நிறைய தருணங்கள்ல சில பேத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஆனா அந்த சுச்சுவேஷன்ல இன்ட்ரோவர்ட்டா ஃபீல் பண்ணி நான் அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணாம போயிடும். அப்புறம் ரிக்ரெட் பண்ணிக்கிட்டு ஆமா பரவாயில்ல, அவன் கஷ்டப்பட்டோம் பரவாயில்ல. ஆனா வந்து அப்புறம் போயிட்டு இருக்கிறப்ப ஐயோ பேசாம நம்ம அந்த டைம்ல நிப்பாட்டி ஹெல்ப் பண்ணிருக்கலாமே. ஸோ என் வாழ்க்கையில நான் இந்த வருஷம் தான் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியாகி ஒரே ஒரு இது பண்ணலாம். ஸோ விச் இஸ் லைக் ரொம்ப ரிமெம்பர் பண்ணியிருக்கேன். பட் இன்னொன்று என்னன்னா அதை கண்டினியூ பண்ணுன்னு இருக்கேன். விச் இஸ் நான் மோட்டரில் போய்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒரு ஹோம்லெஸ் காய் வந்துட்டு நான் மோட்டரில் இருக்கேன், அடிக்கிற வெயிலுக்கு வெறுங்காலில் நடந்து போய்கிட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்துட்டோன்னே அவருக்கு நான் லிட்டரலி ட்ரெஃபிக் லைன்ல நிக்கிறேன். அவர் என்னை பாஸ் பை பண்றாரு. நான் என் சிலிப்பரை கொடுக்கணும்னு நான் யோசிச்சேன். அதுக்கு பதிலா மேடியோட சப்பாத்தியை கொடுத்துட்டியா? என் சப்பாத்தியா இல்ல, நான் போறேன். இது என் சப்பா இல்ல, எங்க அண்ணன் போதா இது என் சப்பாத்தி மாதிரி இருக்கேன். இது அடி தூள். ஸோ அப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, ஆனா என் உள்ளுக்குள்ள கொடுக்கணும்னு தோணுச்சு. ஆனா அவர் தாண்டிட்டாரு, பச்சை கலர் ட்ரெஃபிக் லைட் போட்டுச்சு. ஸோ நான் போயிட்டேன். ஆனா நான் போயிட்டு நான் ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். அதான் என்னோட ஷூ இருக்குன்னு. அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நான் என் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு நான் ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் போயிட்டு மோட்டார் பைக்ல எல்லாம் போனேன். ஸோ நான் ரிவர்ஸ் இது பண்ணிட்டு யூ டர்ன் பண்ணிட்டு நான் போயிட்டு ஒரு சைட்ல அங்கேயும் அவர் பார்த்துட்டேன். ஆனா அங்கேயும் எனக்கு ஒரு ஹெசிடேஷன். ஒருவேளை வந்துட்டு ஏன்னா அவர் ஹோம்லெஸ் பர்சன் ஒண்டியா பேசிட்டு வர்றாரு, என்னை போட்டு கலப்பிடுவாங்க. சும்மா என்ன ஸ்டன் பேட்டிங் தான் நடக்கிறேன். என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியும். அப்புறம் லைக் இனியா வந்து ஒரு கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிட்டு நான் அவரை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன், நீ வெறு காலில் நடக்கிற, உனக்கு இந்த என் சிலிப்பர் எடுத்துக்கோன்னு. ஸோ அவரு லிட்ரலி என்ன ஒரு திங்னா என்ன இன்னும் அவரே என்ன வாவ் பண்ணாருன்னா, அவரோட கேள்வி உனக்கு சிலிப்பர் இல்ல அம்மா பேருமே நீ எப்படி நடப்பன்னு என்னைய கேட்டாரு. நான் என்ன பைக்ல இருந்தேன். நான் சொன்னேன் இல்ல நான் சாக்ஸ் தான் போட்டிருக்கேன், என்கிட்ட இருக்கு இன்னொரு சப்பாத்தி. நான் பணக்காரன் சொல்லியிருக்கேன்ல. ஸோ நான் என் சப்பாத்தியை கழட்டி கொடுத்தேன். அவர் சொந்தமா பேசிட்டு அவரை நான் என்னென்னலாம் நினைச்சனோ அதுக்கு ஆப்போசிட்டா சிரிச்சுட்டு அவர் என்கிட்ட அழகா பேசிட்டு தெளிவா ஹோல்சாமா இருந்தாரு. அந்த ஒரு கேள்விதான் எனக்கு செருப்பால அடிச்சேன். நீ எப்படி போடுவ அப்படின்னு, நீ எப்படி கட்டி பிடிச்சி அழுந்தியா இல்லையா? எனக்கு முத்து குடுத்தியா இல்லையா? யார் சாமி நீ ஒண்ணு தப்பா நினைச்சிட்டு மூஞ்சில சாம்பார் ஊத்தி நக்குனியா இல்லையா? சாம்பார் எடுத்து வர. சோ அது லைக் வந்து லிட்டரலி இது வந்து ஒரு ஐ ஓப்பன். என்னன்னா யார் யாருக்கு என்ன மாரி பல பேத்துக்கு இருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இன்ட்ரோவர்ட் அப்பதான் நம்ம கட்டியது இன்ட்ரோவர்ட் வந்துரும். ஐயோ ஒரு நைஸ் ஃபீலிங். கிவ் a try எனி டைம். நான் திப்புக்கு போவோம். ஐயோ என்ன பேச விட மாட்டானுங்களே. இதுக்கு நான் பேசாமயே இருக்கலாம். சரி, என்னோட சைட்ல மாற்றம்னு இப்ப ரீசெண்டா நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஓட்ஸ் சாப்பிடுறது. இல்ல இந்த சாப்பிடுறதுலாம் ஓட்ஸ் இல்ல இல்ல இரு. ஸோ இந்த வருஷம் வந்து நான் எல்லா வருஷமும் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு சொல்ற இந்த கம்பேக் கொடுக்கணும், நியூ இயர் நியூ மீ, இந்த மாதிரி இதெல்லாம் நான் ரொம்ப நம்புறது இல்லை. ஏன்னா நானே ஒரு கட்டம் வந்து இதெல்லாம் பண்ணி அட்டர்மோஸ்ட் 2வது நாளே ஃபிளாப் ஆன ஆள் தான் நான்லாம். சரியா? ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துட்டு இப்போ ரீசெண்டா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னுக்கு தான் இல்ல ஏதோ சொல்லி சிம்பு பாண்டு கிரேப் சாப்பிட்டிருக்காரு. இல்ல எல்லாரும் தான் நிஜா கடையில சாப்பிட்டீங்க, அதே என்னைய மட்டும் குத்தி காட்டுறீங்க, புரியலடா. கியூட்டா இருந்தாரு சாப்பிடும்போது. இல்ல அதோட நடந்து போயிரும். சோ பேச விடுங்க. சோ இதுதான் உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. இல்ல சோ என்னன்னா இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி அட்டர்மோஸ்ட் ஃபிளாப் ஆயிருக்கேன். அண்ட் என்னை பத்தி தெரிஞ்ச நான் எத்தனையோ வாட்டி ஃபிட்னஸ் ஜேர்னி போயிட்டு ஈவன் ஒன் டைம் வந்து மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு 2 months போயிட்டு அதோட வந்துட்டு கோவிட் டைம்ல மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் போயிட்டு ஒரு 2 monthsக்கு பிறகு வந்துட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போக முடியாதனால என்னோட கோச் வந்துட்டு ஐ டோன்ட் நோ வாட் ஹீ தாட்ல நீ செட் ஆக மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டு அதுல இருந்துலாம் நான் டவுன்ஃபால் போயிருக்கேன். டோர்னமெண்ட்லாம் போயிருக்கியா? டோர்னமெண்ட் போலன்னு சொல்லி, அதாவது வந்து ஏன்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்ணி 2 months நாட் ஈவன் லைக் நர்ச்சர் டு டூ எனிதிங் ப்ராப்பர்லி. ஸோ அதனால நான் இப்போ பண்ணலன்னு சொன்னதுக்காகவே என்னால வந்து நீ செட் ஆக மாட்டேன்னு தள்ளி விட்டு டவுன்ஃபால்ல போய் நான்லாம்
கண்டத்தனமா வந்து டெப்ரிசியேஷன்ல போயிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கண்ட விஷயம்லாம் நடந்திருக்கு. ஆனா என் ஃபிட்னஸ் ஜெர்னி எப்பவுமே வந்துட்டு ஆரம்பிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருந்தது. அது தவிர்த்து மற்ற விஷயம் என்னை பத்தி முதல்ல வந்து அரவிந்த் சாமி சொன்ன மாதிரி தான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். ஆனா வந்து அந்த இன்ஸ்டிங்க்ட் உள்ள சொல்லும், எதனா பண்ணுடா அப்படின்னு. அந்த மாதிரி தருணங்களை கூட நான் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அப்போல்லாம் வந்துட்டு அது ஒரு கில்ட்டா இருந்தது. என்னால் பண்ண முடியும், ஏன் நான் பண்ணலை அப்படின்ற கேள்வி. இதை வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிட்டு ஐ டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஸ்டார்ட் சேஞ்சிங் மென்டாலிட்டி. ஒரு ஒப்சேஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இந்த வருஷம் வந்து முடியறதுக்குள்ள ஐ வாண்ட் கம்ப்ளீட் அ பஞ்ச் ஆஃப் ஸ்டாஃப் அப்படின்னு. லெட் இட் பி. எல்லாமே நானே செய்கிறேன். எல்லாமே ஃப்ளாடாகவே இருக்கட்டும், மிஸ்டேக்ஸாகவே இருக்கட்டும். அந்த மிஸ்டேக்களே நான் கற்றுக்கிறேன். அதாவது நான் இதுக்கு முன்னே ஆரம்பிக்கும் போதெல்லாம் யாராவது இருப்பாங்க அங்கே இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த ஓவரால் இந்த இத்தனை வருஷத்தில் நான் வந்து டேமேஜ் ஆகி கற்ற ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி பண்ணுன்னு மற்றவங்க சொல்றது கேட்டுட்டே இருந்தேன்னா உன் லைஃப்பும் உன்னோட டிசிஷனும் உன் மாற்றமும் உன் கண்ட்ரோலில் கிடையாது. என்னைக்கு யூ டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட்டோ அன்னைக்கு தான் நீ பவர்ஃபுல் ஆகணும், ஒரு பர்சனாக மாறுவேன். ஸோ ஐ டுக் கண்ட்ரோல். ஈவன் இட்ஸ் அ ஸ்மால் ஸ்டெப், ஐ வாண்ட் டேக் கண்ட்ரோல் அப்படின்னு. அன்டில் ஒன் பாயிண்ட் எங்கே வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணனா, ஈவன் ஸோ ஐ ஃபெல்ட் லைக் குவைட் பேட் ஆல்சோ. ஏன்னா வந்து இந்த எல்ஆர்டியில் ட்ராவல் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எல்ஆர்டி ஆஃபீஸ் ஒர்க்காக ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன். இது வந்து இப்போ நடக்கல, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது தான். பட் இருந்தாலும் அந்த மூமெண்ட்ல தான் நான் வந்து ரியலைஸ் பண்ணது, ஐ கேன் டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் ஃபார் பீப்புள் அப்படின்னு. அதாவது எல்லாத்தையும் நார்மலாகவே வந்து பேக்காக இருக்கும் ஒர்க் டேஸ் டைமில். ஸோ வர்ற டைமில் வந்து இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு பெண் நிற்கிறாங்க, இந்த பக்கம் வந்து ஒரு 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 பங்களாதேஷி ஃபெலோ வந்து நிற்கிறான் அந்த பக்கம். ஓகேவா, கல் சாத்திருச்சு. அவன் வந்து அவன் கையில் வந்து அந்த பொருளை தூக்கலாம், ஆனால் வந்து அவன் வேணும்னே வந்து அந்த பொண்ணு பக்கத்துலேயே தான் வைக்கிறான். நான் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் நிற்கிறேன். இவனோட அவுராவும் வைப்பும் சரியில்லை அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வருது. லைக் அவன் திரும்ப அந்த பொண்ணையே திரும்பி பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து என்னமோ ஒன்று பிளான் பண்ணுறான்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பண்ணுறான் எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த மூமெண்ட்டில் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுனால எப்படின்னா, பரவாயில்ல நம்ம தெரியாத மாதிரி இருந்துருவோம், கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எனக்கு வந்து அந்த பொண்ணு கண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணிச்சு. ஏன்னா அவங்கள யாராவது ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த அந்த ப்ராசஸ். ஸோ என்ன யோசிச்சேன்னா, சரி எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கேரி பேக் எடுக்கிற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணோட இடுப்பத்தோட போனான். ஓ மை காட், இது வந்து ரியலா நான் பார்த்த ஒரு சம்பவம். இல்ல அப்படிதான் வந்து அவன் போனான். சோ அது அந்த டைட் ஸ்பேஸ்ல கூட இல்ல அந்த டைட் ஸ்பேஸ்ல அவங்களால நவரவும் முடியாது, அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸோ பண்ண முடியாது. பங்களாதேஷிக்கோ உண்மையிலேயே ஃபாரினா லோக்கலா? இல்ல that person is a foreign fellow. அது இந்த பொண்ணு வந்து ஐ திங்க் லோக்கல்ல இது தெரியலனா, இது ஒரு பெண் தமிழ் பெண்ணா? தெரிஞ்ச கதை இவன்ல அந்த பெண் அவன் தான் ஆண் போல. இல்ல சோ நான் பார்த்து எனக்கு வந்து அந்த ஒரு இன்ஸ்டிங்க்ட் எதனா பண்ணணும். ஓகேவா, அந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த பொண்ணை நோக்கி போறது வந்து அவன் பக்கெட் நோக்கி போயிருச்சு. நீ அடிச்சனால நான் அப்படி தட்டுறனால. ஓகேவா, அது வந்து எப்படின்னா இப்படி ஒரு தட்டு தான் தட்டுனா அது போயிருச்சு. அவன் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சு டக்குன்னு எடுத்துட்டு வெளியாகவும் ஆயிட்டான். அவன் கை உடையல, அவனும் ஸ்ட்ராங்கா கை போயிச்சு. இல்ல அவனை தட்டி அவன் இவன் இவன் அந்த பொண்ணு பாக்குறான். அவன் என்ன கப்பத்து யாரும் வரல. இந்த மலேசியால ஒரு டைப்பா இருக்கு. அதாவது அவர் பேட்மேன் தான். இல்ல பட்டர்ஃப்ளை அந்த பேட்மேன் மாதிரி தான். யூ டோன்ட் நீட் டு சே தேங்க் யூ. எனக்கு வந்து அது தேவை கிடையாது. ஆனா ஐ டிட் சம்திங் குட். அதுதான் வந்து நான் வந்து பண்ண ஒரு விஷயம். இப்ப இருக்கிற இந்த சம்பவத்தெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஐ கேன் பி திஸ் பர்சன். அப்ப ஏன் ஐ கேனாட் பி என் ஹோல் பேக். நீ இந்த வருஷத்துல நிறைய ஆப்சஷன் வச்சதுல பங்களாவும் ஒண்ணா? ஆம்பளை அடிக்கிற ஒண்ணு. ஆனா இது ஒரு செம்ம விஷயம். டெய்லி வந்து இது வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. வாட் தி பெஸ்ட் திங் யூ ஹேவ் டன். ஆமா, நீ வந்து லைக் ஒரு வாய்ஸ் ஆர் மேபி யூ நெவர் நோ. அந்த கேர்ளுக்கு அறிஞ்சிருக்கும் அந்த டைம்ல வந்து
உனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்திருப்ப, ஆனா வந்து எப்படி ரியாக்ட் பண்ண ஆமா, அந்த திடீர்னு போ- actually நீ போயிட்டு கிட்ட போயிட்டேன்னா அது அவங்க Maybe அவங்களும் ஒரு இன்ட்ரோவர்ட்டா ஸோ இன்னொன்னு என்னன்னா அந்த பங்களாதேஷுக்கு இது ஒரு ஐ ஓப்பனர் இருக்கும். ஓ நம்மள தொட்டா எவனும் பார்த்து தெரியாத மாதிரி இருக்கும். ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் குரல் கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் நம்மள நல்லா இருக்கு feeling. நல்லா இருக்கு இந்த feeling. இதுக்கப்புறம் எங்க பண்ணலாம் அவ சும்மா இந்த கை போட்டு நான் ஆம்பளை டச் பண்ண அதுக்கு தான் பண்ணிருக்கான். ரொம்ப தவறாடி. ஆக்சுவலி ஆனா இதே மாதிரி தான் நான் actually அது கொஞ்சம் இருக்க ஒரு few நீ weeks தொட்டு ஒண்ணு தொட்டுட்டானுங்களா ஐயோ ஐயோ இல்ல போ. அந்த ஆளு பாக்க சிம்பு மாதிரி இருக்காரா அவன் தான் கை பிடிச்சு நல்லா இருக்குடா. இல்ல ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா என்னது இப்போ லஞ்ச் டைம் போயிருக்கோம்ல. ஸோ லஞ்ச் டைம் என்ன ஆச்சுன்னா இங்க ஆப்போசிட்ல ஒரு வயசான அங்கிள்ல ஸோ போன் இல்ல நான் அங்கிள் சாரி கதையை கேளு போனு என்னது போனு அந்த ஸ்பூன் மேல வச்சிருக்கீங்க சரியா போனு அவர் வீடியோ பாக்குறாரா. ஸோ என்ன ஆச்சுன்னா நம்ம வயசு ஒரு கேர்ள் எனக்கு ஸ்பூன்ல சாப்பிடுறது இல்ல அதுதான் ஆனா என்னது ஒரு கேர்ல நம்ம வயசா இருக்கும் ஒர்க்கிங் அடல்ட் அந்த கேட்கவே இல்லை தெரியுமா. அப்படியே அந்த ஸ்பூன் எடுத்துட்டு அப்படியே வெளியே லைக் ஷி தாரி அந்த தெரியுமா அந்த அந்த கண்டெய்னர் ஸ்பூன் அதை எடுத்து தாரி பண்ணி போன் விழுந்துருச்சு. அந்த அவ்வளவு சத்தம் உளுந்து தெரியாத மாதிரி அது பாட்டுக்கு உட்காந்துச்சு. எனக்கு ஒரு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம என்னது அட்டாக் பண்ண என் பக்கத்துல என் தோழன்னு அவன் வெறியா இருந்தான். அவனோட அவர சம்மஸ்டாச்சு தோழனு தெரிஞ்சவரா? தெரிஞ்சவன் தான் அவனுடைய பிள்ளை. பிள்ளையா? யாரு அந்த கடவுளா இல்ல 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 உங்க உங்களுக்கும் தோழர் தான். ஆமா உங்க நெருங்கிய தோழன். நம்ம பிரிட்ஜ் சோ அவரு அன்னைக்கு ஆக்சுவலி எனக்கு ரியலைஸ் பண்ண ஆனா சத்தம் கேச்சு நான் லைக் ஆனா செம்ம பணம் சார் அப்பதான் சொன்ன கதையே லைக் நான் யோசிச்சு ஆமா இப்ப நீ எடுத்த கண்டிப்பா சவுண்ட் இருக்கும் ஒரு சாரி ஒரு courtesy can I take this அந்த அங்கிள் வாஸ் ஓல்ட் தெரியுமா அவரை ஒன்றும் பண்ண முடியல. ஆனா அந்த லேடி வாஸ் எஜுகேட்டட். ஆனா பார்த்தோம் சோசியல் இன்ஃபோர் மாதிரி இருந்துச்சு. நான் ஞாபகம் இல்லை கரெக்டா யாருன்னு. பட் எனக்கு ஒரு கடை என்னோட தோழர் நெருப்பா தான் இருந்தாரு. கொஞ்சம் தொட்ட நெருப்பா வந்துரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆச்சு. ஆனா அவர் சவுண்டை கத்திக்கிட்டு அறிவு இல்லை அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சுடு சொன்ன போல அது பாட்டு சாப்பிட்டு தான் இருந்துச்சு. sometimes you have to know when to raise your voice yeah correct actually இந்த மாதிரி டைம்ல the best thing you can do is அவங்கள்ட்ட போய் சண்டை போறதுல ஒரு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்களை எடுக்கேட் பண்றதுக்கும். ஆனா பெஸ்ட் திங் என்னன்னா நீ அந்த அங்கிள்கிட்ட போயிட்டு நீ ஒரு கம்ஃபர்ட் பண்ணா அறிவே இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு கொஞ்சம் யாரோ பார்த்துருக்காங்க இது பண்றாங்க பட் பரவாயில்ல நமக்கு சப்போர்ட்டிவ் யாரா நீ நானே கடுப்புல இருக்கேன்னு அதாவது இன்னொரு ஸ்பூன் எடுத்து கொடுத்து போனை வச்சுக்க சொல்லுவாங்க. நம்ம பக்கத்துல ஒரு கூட்டாளி வெறுப்பா இருந்தால அவன் ஸ்பூன் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வச்சிருக்கணும். ஆமா இந்த சிச்சுவேஷன்ல என்னோட பக்கத்து தோழர் நெருப்பா அந்த சண்டை போற லெவல் இருந்தா அப்ப நான் சொன்னேன் நீங்க வந்து சண்டை போடாத நீ அடி வாங்கிடுவ. அது ஒண்ணு அவன் அடிச்சா நீ செத்துருவ ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னது நான் சொன்னேன் இல்ல என்னது இப்போ அந்த கான்ஃபிளிக் நீ சொன்ன லாஜிக் தான். இப்போ நான் சொன்னா அவன் டிஃபென்சிவ் மூட் தான் இருப்பேன் எனக்கு அந்த சிச்சுவேஷனை போய் சொல்லிடுவாங்க. ஆனா பை ரைட் ஃபுல்லா எல்லாம் பார்த்து தான் இருந்தீங்க ஒரு மேனஸ் ஒரு மாதிரி டேபிள் மேனஸ் இல்லாம இருந்துச்சு. இல்ல இன்னொரு லைக் இங்க தான் வந்துட்டு சாரி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆச்சு. இப்படி நீங்க வெயிட்டேஜ் எப்ப பாக்கணும்னா இப்போ வச்சுக்கோ சிம்பு அந்த இடத்துல இருந்தாரு. சிம்பு தடுக்க சிம்பு பாக்குற மணிக்கு அவன் போய் தொட்டுட்டா சிம்பு அப்ப பாத்துருந்தேன்னா அந்த இடத்துல நீ போட்டு வாய்ஸ் அவுட் பண்றியா இது பண்ற இட்ஸ் அ வெரி குட் திங். ஏன்னா நீ அந்த லேடிக்காக இது பண்ற. ஆனா இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ வாய்ஸ் அவுட்ல நீ சப்போர்ட்டிவா இருந்து இட் இஸ் ஓகே இப்படிதான் இருப்பாங்க மட்டுமான அப்படி லைக் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் தானே. இப்ப போயிட்டு அந்த கேர்ளை தொட்டுட்டு இல்ல ஆமா இப்படிதான் தொடுவாங்க நீ அப்படி போய் கம்ஃபர்ட் பண்ண கூடாது. யூ ஹேவ் டு வாய்ஸ் அப். சோ அந்த டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஒரு புல்லட் 10,000 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். எனக்கு லேட்டா ஆயிருச்சு நான் வீட்டுக்கு போகணும். ஓகே ஒரு ரேப் அப் பண்ணுங்க. நல்ல ஒரு ரேப் அப் பண்ணுங்க. பிஃபோர் தட் இது வந்துட்டு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ரேபிட் ஃபயர் ஒரு 30 செகண்ட் ரேப் பண்ணிடலாம். 30 செகண்ட் ஸ்டார்டிங் வித் சிம்பு. என்கிட்ட தான் வருவியா? இங்கதானே முடிஞ்சு ஆமா ஆமா சிம்பு இதுக்கு வந்து ஆரம்பிங்க. இல்ல ஆரம்பிக்கும் போது வந்து கபீர் வாசிக்கு பாட்டுல ஆரம்பிச்சேன். முடிக்கும் போது அவர் பாட்டுல இருந்து ஒரு லிரிக் எடுத்து போட்டு முடிச்சு செம்ம. என்னது பட்ட பின் சுட்ட பின் உத்தமம் விட்ட பின் புரிதல் அடிந்தீடு அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இப்போ என்னோட ரேப் அப் என்னன்னா இவர் கேபர் வாசுகின்னு சொல்றப்ப லைக் வந்து என்னோட நான் வந்து ஒரு கேபர் வாசுகியோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். என்ன கேட்டீங்கன்னா அவர் தான் என்னோட போன வருஷம் லிஸ்ட்ல அவர் டாப்ல இருப்பாரு. ஸோ இந்த கேபர் வாசுகி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்த நம்மளோட சங்கருக்கு ரொம்ப நன்றி. அது ஒரு இரவு அது எங்களோட
படிக்க ஹாஸ்டல்ல இருக்கிறப்ப அவரு Co-memory. இல்ல, Co-memory. அப்பதான் கிண்டல் பண்ணி விட்டாரு. அங்க ஆரம்பிச்சிச்சு என் கேபர் வாசிக்கு ஜேர்னி. அதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா உனக்கே தெரியாம என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ கொடுத்த, அதுக்கு நன்றி. அதை நம்ம மாற்றம் பண்றது ஹியூஜ் ஷார்ட்டா என்னோட மேனேஜர் தான். என் மேனேஜருடைய இருந்தால என்னுடைய கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் என்னுடைய கூட்டங்கள்லாம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்ம அரவிந்த் சாமி, சிம்பு. ஸோ அந்த மாற்றமுக்கு நம்ம மேனேஜருக்கு நன்றி. அப்புறம் முக்கியமா இன்னொரு திங், நம்ம சங்கர் எனக்கு ஹெல்ப் பண்றது, த வே டு வியூ அதர்ஸ். நான் ஒரு தடவை ஒரு கேம் விளாண்டு சம் கேம்லாம், ஆனா சங்கர் ஒரு டைலாக் சொன்னான். அது ரொம்ப சிம்பிளான டைலாக், ஆனா ஜோக்கான டைலாக். எனக்கு தெரியுமா, அவனா தெரிஞ்சா தப்பு பண்ணியிருக்கான், அதனாலதான் அது லைக் ஒரு விஷயம் தப்பு பண்ண அவனா தெரிஞ்சா பண்ண, அதுதான் அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். லைக் அன்டில் நான் யூஸ் பண்றேன். லைக் அது ஒரு தப்பு பீப்பிள் தெரிஞ்சா செய்வாங்க. ஸோ அந்த ஒரு திங் நான் ஒன் ஆஃப் த நீ தெரிஞ்சா அப்ப செஞ்ச டைம் ஆச்சு, மன்னிச்சுருங்க. என்னோட ரேப்பா ஒன்னே ஒண்ணுதான், ஐ லவ் யூ ஆல். என்ன யுவன் சங்கர் Short and sweet. அவ்வளவுதான் என்னோட ரேப்பா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு. எது இந்த பாட்காஸ்ட் பத்தியா? எனிதிங்லாம் ஐ திங்க் இந்த மாசத்துல இல்லைன்னா ஓகேல இந்த மாற்றத்தை பத்தி பேசணும்ல. இந்த மாற்றம் ஆரம்பிக்கிறப்ப இது எல்லாமே வந்துட்டு நான் யாருக்கிட்டையுமே பேசல. நான் வந்துட்டு ரொம்ப ரிசர்வ்டா இருந்தேன். ஒன்லி செலக்டட் பீப்புள் கிட்ட மட்டும் தான் பேசுவேன் இது எல்லாமே. ஸோ நான் த்ரூ அவுட் த டைம் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் வச்சிருதுல நான் ஒரு 2 தடவை என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து மேக்ஸிமமாக என்ஜாய் பண்ணேன். ஒரு தடவை வந்துட்டு லாஸ்ட் இயர் தீபாவளி. அந்த லாஸ்ட் இயர் தீபாவளி தான் வந்துட்டு இட்ஸ் வாஸ் பிரேக்கிங் த்ரூ மொமெண்ட்லாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வச்சு என் லைஃப்லேயே நான் as you all know நான் வந்துட்டு சரவால படித்தேன்ல. நான் சரவால படிக்கும் போது கூட நான் 2 மாசத்துக்கு மேல வீட்டுக்கு போகாம இருந்தது இல்லை. ஸோ மேக்ஸிமமாகவே ஒரு 2 மாசம் தான் போகாம இருந்திருப்பேன். ஆனால் நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் வந்துடுவேன். பட் இந்த டவுன்ஃபால்க்கு அப்புறம் தான் நான் 6 மந்த்ஸாக நான் என்னோட ஹோம் டவுனுக்கே போகல. 6 மந்த்ஸ் ரெண்டு தான் நான் தைப்பிங்கே போனேன். போயிட்டு ஐ ஹேட் ரொம்ப ஒரு ஃபன்னான மூமெண்ட். தீபாவளிக்கு மேக்ஸிமமாக என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதுல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஒரே ஒரு ரேப் என்ன ஆட் ஆன் பண்ணிக்கிறேன்னா, 6 மந்த்ஸா வந்துட்டு டைப்பிங்ல வந்து ரெயின்ஃபால் கொஞ்சம் கம்மியா வந்துச்சு. அது இவர் வராத காரணம் இப்ப மறுபடியும் மேக் பண்ணுவோம். நான் போன டைம் நான் போயிட்டு கிளம்புறேன், டைப்பிங் பஞ்சர் ஆச்சு. 6 மாசத்துக்கு சேர்த்து வச்சு மொத்தமா வெள்ளமாயிருச்சு பாஸ். So that's my wrap up. Thank you everyone. வணக்கம். வணக்கம், முடிச்சுக்கலாம். வேற லெவல்ரா.